for you. I'm for you. We are for you. ஹாய் அண்ட் ஹலோடா மை பாப்பா விங்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஆல் ரைட். இன்றைக்கி உங்கள் எல்லாருக்காகவும் தேயோட சீரீஸான ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மை அத்தானோட எபிசோட் 25 எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதாவது த ஃபைனல் எபிசோட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எனக்கு வந்துட்டு சந்தோஷமாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் கொஞ்சம் சோகமாகவும் இருக்குது. பிகாஸ் என்னோடய சேனலில் நான் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட்டு எஃப்எஃப் சீரீஸ் இது, அதுவும் என்னோடய செல்லக்குட்டி தேயோங்க்கு. கிட்டத்தட்ட 5 மந்த்ஸாக இந்த சீரீஸை நான் வந்துட்டு ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஒவ்வொரு எபிசோட் டப் பண்ணும்போதும் எனக்குள்ளே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஒவ்வொரு எபிசோடையும் அப்லோட் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். பிகாஸ் இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக யாராவது பார்ப்பாங்களா அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 3000 மெம்பர்ஸ் கிட்ட கண்டினியூஸாக இந்த எபிசோட்ஸை என் கூட ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்ருக்கீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த எல்லா பியூட்டிஃபுல் ஹார்ட்ஸ்க்குமே என்னோடய ஹார்ட் வார்மிங் தேங்க்ஸ்டா. அண்டு நீங்கன்னு இல்லை, இந்த எபிசோடை நான் வந்துட்டு ஃபஸ்ட்லேருந்து கண்டினியூஸாக தான் பார்ப்பேன், என்னால் வெயிட்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட டிஎம்மும் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது பட் என்னால் வெயிட் பண்ண முடியாது, நீங்கள் ஃபுல்லாக அப்லோட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் பார்ப்பேன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் அந்த மாதிரியும் இருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த கடைசி எபிசோட் வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த எஃப்எஃப் முடிகிறது நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. பிகாஸ் இதுக்கப்புறம் நான் எப்போ எஃப்எஃப் சீரீஸ்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. இப்போது 1 ஷார்ட்ஸ் போடுறதுனா கூட வாரத்துக்கு ஒரு 2 1 ஷார்ட்ஸ் இல்லை வாரத்தில் ஒரு 1 ஷார்ட்ஸ் போடுறதுனா இட்ஸ் நோ ப்ராப்ளம். பட் எஃப்எஃப்பையும் கண்டினியூ பண்ணிவிட்டு 1 ஷார்ட்ஸையும் போடுறது அப்படின்றது வந்துட்டு என்னால் முடியல. இது பாருங்கள், ஜஸ்ட் 25 எபிசோட்ஸ் தான். நான் நினச்சிருந்தா இது 2 மாதத்தில் முடிச்சிருந்துருக்கலாம். பட் பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணி 5 மாதத்தில் தான் நான் இதை முடிக்கிறேன். பிகாஸ் டைம் இல்லைடா, ஒர்க்குக்கும் போயிட்டு இதையும் பார்க்குறதுனால எஃப்எஃப்பையும் 1 ஷார்ட்ஸையும் என்னால் அட் அ டைமில் போட முடியல. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுக்கப்புறம் எஃப்எஃப் சீரீஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லலை. ஆனால் இவ்வளோ எபிசோட்ஸ் போகாமல் ஒரு 10, 5 அதுக்குள்ளே முடிக்கிற மாதிரி எஃப்எஃப் சீரீஸ் வேணால் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி. பிகாஸ் கடைசி எபிசோடு இல்லையா, அதனால் நிறைய சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதான் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டேன். ஓகே, வித்தவுட் எனி டிலே ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் நாய்ஸஸ்லாம் கேட்டுச்சுன்னா அதை அப்படியே தட்டி விட்டுட்டு ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க உங்களெல்லாம் ஸ்ட்ரைட்டாக எஃப்எஃப் வேர்ல்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் போல் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. தேவங்க வந்துட்டு அந்த 2 டேஸுமே உங்கள் கூடவே இருந்து உங்களையும் பாப்பாவையும் அவ்வளோ பத்திரமா டேக் கேர் பண்ணி இருந்திருப்பாரு. ஸோ ஆஃப்டர் 2 டேஸ் நீங்களும் தேயாங்கும் பாப்பாவும் வந்துட்டு வீட்டுக்கு வந்திருந்திருப்பீங்க. உங்கள் அத்தை அப்படியே உங்கள் 3 பேரையும் நிற்க வச்சுட்டு, யார் கண்ணும் என் புள்ள மேலேயும் மருமக மேலேயும் என்னோடய பேத்தி மேலேயும் பற்றக்கூடாது, எல்லா கண்ணும் பட்டதோடு போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சுற்றி உங்களை வந்து உள்ளே வெல்கம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போனதுமே உங்ககிட்டேருந்து பாப்பாவை வாங்கிட்டு எல்லோரும் மடியில் வச்சுக்கிட்டு அவ்வளோ கொஞ்சுறாங்க பாப்பாவை. உங்கள் அம்மா அப்பாவுக்கு குழந்த பிறந்திருக்கிறதுனால அவங்க 2 பேரும் அவங்க வீட்டில் தனியாக இருக்கிறதுக்கு சுத்தமாக மனசே இல்லை. ஸோ அதனால் உங்கள் கூட வந்து தங்கிட்டு பாப்பாவை அவங்களுமே டேக் கேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து உங்களை பாப்பாவெல்லாம் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. லிட்ரலி தேயோங் வந்துட்டு பாப்பாவை விட்டு நகரவே மாட்டேங்கிறாரு, அவ்வளோ கொஞ்சுறாரு அவர் பாப்பாவை. இப்போ ஒன் டே நீங்களும் தேயாங்கும் உங்களோட பெட்ரூமில் தான் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. பாப்பாவை படுக்க வச்சுட்டு அப்படியே பாப்பாவுக்கு பக்கத்தில் படுத்துட்டு தேயாங் தான் பாப்பா கிட்ட காதணுன்றது மூக்கணுன்றதுன்னு சொல்லி அவளை அப்படியே க்யூட்டாக கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அத்தா பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி நடந்துச்சா? ஏண்டி சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. நான் சொன்ன மாதிரியே பாப்பா பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் என்னை கண்டுக்கவே இல்லை அத்தா. ஓய், யாரடி சொன்னா? இப்போ கூட பாருங்க, அவளே தான் கொஞ்சிட்ருக்கீங்க. நான் இங்கே ஒருத்தி உட்காந்துட்ருக்கேனே, என்னை பார்க்குறீங்களா எங்கேயாச்சும்? அது வேற ஒன்றும் இல்லடி, இவ பார்க்குறதுக்கு அப்படியே ஒன்றை மாதிரி இருக்கா பாரு, அதனால இவளை இன்னும் கொஞ்சம் போல இருக்கு. தங்கண்டா நீங்கள் அப்படியே பாப்பாவை பார்க்குறீங்க. பாப்பா அப்படியே கண்ணை முழிச்சு அவங்க அப்பா அப்படியே அவ்வளோ உத்து பார்த்துட்ருக்கா. பார்த்ததுக்கு அவர் கொஞ்சம் இவன் லைட்டாக ஸ்மைல் வேறு பண்ணுறா. எப்படி பார்க்குறா பாருடி என்னடா தங்கம், நான் தாண்டா உங்கள் அப்பா, சொல்லண்டா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை அவ்வளோ கொஞ்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே அதை அவ்வளோ ஸ்மைல் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. அன்னைக்கு மாமா சொன்ன மாதிரியே தான் என் பிள்ளைக்கு பெண் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னார். சின்ன வயசில் அவரோட தங்கச்சியே அவ்வளோ ஆசையாக பார்த்துக்கிட்டவர் இப்போது அவருக்கே ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குன்றப்போ எவ்வளோ பாசம் காட்டுவார்.
பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் சிரிச்சிட்டே பார்த்துட்டு இருக்கீங்களா? தேவங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு, என்னடி சிரிக்கிற? ஒன்றும் இல்லை ஏய், சொல்லுடி சொல்லுடி, எதுக்கு சிரிச்ச? அப்படின்ற மாதிரி கிட்ட வந்து அப்படியே கேட்குறாரு. அதுவா, குழந்தையில நீங்கள் ஜென்னியை உங்கள் குழந்தை மாதிரி அவ்வளோ பாசமாக பார்த்துக்கிட்டீங்கன்னு உங்கள் அப்பா அன்னைக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. அப்போது உங்களுக்குன்னு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா நீங்கள் எப்படிலாம் பார்த்துப்பீங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதான் பிறந்துருச்சுல்ல, இனிமே பாரு இந்த அப்பனோட பாசம் என்னன்னு. ம் ம், அப்படின்னு 2 பேருமே ஃபோர்ஹெட் அட்டாச் பண்ணி ஸ்மைல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்களா? இப்போ பாப்பா அங்கேருந்து அழ ஆரம்பிச்சிட்டா. என்னோட தங்கம் ஏன்டா அழுவுறீங்க? அவளுக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன் அத்தா, இங்கே கொடுங்க அவளை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி பாப்பா வந்துட்டு ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்க. பசிக்குதாம்மா பாப்பாவுக்கு? சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்களா? தேவங்க அப்படியே பார்க்குறாரு. ஏன்? ம் ம், என்ன? அதெல்லாம் முடியாது, அந்த பக்கம் திரும்புங்க. நீங்கள் என்ன கேட்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியும். ஜஸ்ட் ஒன்ஸ். நோ வே, இட்ஸ் ஒன்லி ஃபார் பேபி. ஆளை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை, நீங்கள் குடிங்க, மம்மி உங்கள் மம்மம் யாருக்கும் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அப்படியே தான் டேஸ் போயிருக்கும். டெய்லி நைட்டு பாப்பா வந்துட்டு அடிக்கடி அழுது அழுது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்திருப்பா. ஸ்டார்டிங்கில் நீங்கள் அழவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அத்தா என்னால் முடியல அத்தா அப்படின்னு சொல்லிட்டு. பட் தேவாங் சும்மா சொல்லக்கூடாது, உங்களை அவ்வளோ மோட்டிவேட் பண்ணி உங்கள் கூட அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்து பாப்பாவை ஃபீட் பண்ணுறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவார். இப்போ ஒன் டே நீங்கள் வந்துட்டு உங்கள் அத்தைக்கிட்ட வந்துட்டு பாப்பாவை கொடுத்துட்டு, அதை நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் மட்டும் ப்ளீஸ் பார்த்துக்கோங்க அத்தை, முடியல அத்தை. சரிம்மா நான் பார்த்துக்கிறேன், நீ போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ நீங்களும் ரொம்ப நிம்மதியாக, அப்பாடா நிம்மதியாக போய் குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிருப்பீங்க பாருங்கள். இதான் சாக்குன்னு தேயாங்க உங்கள் பின்னாடியே வந்திருந்திருப்பாரு. நீங்கள் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் ஃபுல்லாக கலட்டிட்டு குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பீங்க. தெய்யாங்கும் அதே மாதிரி ஃபுல் ட்ரெஸ்ஸையும் கலட்டிட்டு நீங்கள் கரெக்டாக டோரை லாக் பண்ணலான்னு போயிருப்பீங்க பாருங்கள். டக்குன்னு அப்படியே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உள்ளே வந்து அவர் டோரை லாக் பண்ணிட்டாரு. அத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த பக்கம் திரும்பி உங்கள் கையை வச்சு மூடிக்கிட்டீங்க. என்னடி? என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? நீங்கள் எதுக்காக இப்போ உள்ளே வந்தீங்க? அப்படின்ற மாதிரி உங்களை அப்படியே கிட்ட இழுத்து, எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா? அதான் வேண்டாம், நானே இப்போ தான் நிம்மதியாக குளிக்கலான்னு வந்திருக்கேன், நானும் இப்போ தான் நிம்மதியாக பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பாரு. ஸோ உங்களை நிற்க வச்சு அங்கே நிறைய இத்தனை நாள் தேக்கி வச்சுருந்த அப்சஷன்லாம் அப்படியே கொட்டி தீக்கிற மாதிரி அங்கங்கே நிறைய கிஸ்ஸஸ் கொடுத்துட்டே இருந்திருப்பாரு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் வந்துட்டு மெல்ட் ஆகி இருந்திருப்பீங்க. ஆஃப்டர் தட் அப்படியே அந்த ஷவர் ஓப்பன் ஆகுது. 2 பேருமே நினைக்கிறீங்க. அவ்வளோ டீப்பாக, அவ்வளோ அப்சஸ்டாக 2 பேரும் அந்த ஷவருக்கு கீழே ரொமான்ஸ் பண்ணிவிட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக தேவாங்க வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நீங்கள் அப்படியே அவரோட ஷோல்டரை பிடிச்சிட்டு அவரை பார்க்குறீங்க. அதான் அவர் அப்படியே பார்க்குறாரு. என்னாச்சு தங்கம்? அடுத்த குழந்தைக்கு பிளான் பண்ணிடாதீங்க அத்தான், என்னால் முடியாது. டோன்ட் வரி, ஜஸ்ட் புல் அவுட் தான். ஓகே டி மை ஸ்வீட் ஹார்ட் அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு அவர் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பாரு. ஸோ ஒரு வழியாக ஒரு 2 ரவுண்ட்ஸ் போல் அந்த ஷவருக்கு கீழே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே அலைக்காக தூக்கிட்டு வந்து அதை பெட்டில் போட்டு அதுக்கப்புறமும் கண்டினியூ பண்ணியிருந்திருப்பார். ஏன்னா அப்போ தான் கம்ஃபர்டபுளாக பண்ண முடியுமா. நீங்கள் சொல்லி பார்க்குறீங்க அத்தான், வெளியில் புள்ள இருக்கா அத்தான், பசிக்கும் அத்தான், அவளுக்கு விடுங்க அத்தான்னு கேட்டு பார்க்குறீங்க. பட் மனுஷன் விட மாட்டேன்றாரு. இங்கே வெளியில் உங்கள் அத்தை என்ன குளிக்க போகிறேன்னு சொன்னவளை இன்னும் ஆளை காணாமே, புள்ள வேற அழுதுட்ருக்கா, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திகிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு வழியாக 2 பேருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ரூம்லேருந்து வெளில வரீங்க பாருங்கள். ஓ, துரை போயிருக்காரா, அதான் லேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க. அச்சோ என் தங்கமே, வந்துட்டேன்டா மம்மி வந்துட்டேன்டா, ஒன்றும் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாப்பாவை தூக்கிட்டு உள்ளே போகிறீங்க. நீங்கள் அப்படியே போகும்போது தேவங்க அப்படியே முறைச்சிக்கிட்டே போகிறீங்க. அவர் அப்படியே பார்த்து ஸ்மைல் பண்ணி இருந்திருப்பார். இப்போ ஒன் டே நைட்டு வந்து நீங்கள் பாப்பாவை படுக்க போட்டுட்டு அவகிட்ட அவ்வளோ கொஞ்சிக்கிட்டு நீங்கள் கடல்ஸ் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. தேவங்க இன்னும் ஆஃபீஸ்லேருந்து வரவே இல்லை. ஸோ லிட்ரலி அவருக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே பாப்பாவோட புருவத்தை தொட்டு பார்க்குறீங்க. அவளோட ஃபேஸை நீங்கள் அப்படியே அட்மையர் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் பெத்தெடுத்த தங்கம்மா நீங்கள், என் அத்தானோட தேவதையா நீங்கள், அவரை மாதிரியே மூக்கு, அவரை மாதிரியே லிப்ஸு,
ஆனால் என்ன மாதிரி கண்ணு, என்ன மாதிரி புருவம். எங்கள் 2 பேரையும் உரிச்சு வச்சுட்டு வந்து பிறந்திருக்கடா தங்கம் நீ. தொப்பை ஃபுல்லாகிடுச்சா பாப்பாக்கு, அதான் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு பேசிக்கிட்டே நீங்கள் பாப்பாவை கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்களா? இப்போ ஒரு வேலையாக அவங்க வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்திருந்திருப்பார். அவர் அப்படியே சைலண்ட்டாக அந்த டோரை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு, என் செல்ல குட்டி என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி மெதுவாக வந்து பார்க்குறாரு. பார்த்தா பாப்பா தூங்கிக்கிட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே திரும்பி ஷ் வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறீங்க. வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அப்படியே வந்திருந்திருப்பார். தூங்கிட்டாளா என் தேவதை, தூங்கிட்டீங்களாடி செல்லம் அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ணி இருந்திருப்பாரா. பாப்பா அப்படியே லைட்டாக அப்படி நின்று இருந்திருப்பான். அதான் சும்மா இருக்க மாட்டீங்க, தூங்கு தூங்கு அப்படின்ற மாதிரி தட்டி கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் அப்படியே தேவங்க பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே ரொமான்டிக் மூட் ஸ்டார்ட் ஆன மாதிரி அவரோட காலரை பிடிச்சி நீங்கள் அப்படியே இப்படி பெட்டில் இருந்து இந்த பக்கம் அப்படியே கூட்டிகிட்டு நிற்க வச்சுருந்துருப்பீங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. என்னடி கிட்ட வாங்கல அப்படின்னு சொல்லி கிட்ட நிற்க வச்சுக்கிட்டீங்க. அவர் உங்களோட வயிஸ்ட்டை நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு இன்னும் க்ளோஸராக வந்து நின்று இருந்திருப்பாரு. ஐ லவ் யூ டூ அப்படின்ற மாதிரி நீங்கள் அவரோட லிப்ஸை கிஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. அவரும் உங்களோட பேக் சைட் நெக்கை அப்படியே பிடிச்சி க்ளோஸராக இழுத்து இன்னும் டீப்பாக கிஸ் பண்ணி இருந்திருப்பாரு. உனக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது. என்ன கிஃப்ட் பார்க்காட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே அந்த மிரர் முன்னாடி கூட்டிகிட்டு போய் நிற்க வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே அவரோட பேக்கில் இருந்து ஒரு ஜுவல் பாக்ஸ் வந்துட்டு எடுக்கிறாரு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அதான் என்னது இது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவர் அதுலேருந்து ஒரு எலிகண்ட்டான ஒரு செயினை அதை எடுத்து உங்களுக்கு அப்படியே அழகாக போட்டு விட்டுட்டு அந்த மிரரில் உங்கள் பின்னாடி நின்றுட்டு அப்படியே பார்க்குறாரு. பிடிச்சிருக்காடி பொண்டாட்டி? அதான் எதுக்கு இப்போ திடீர்னு? பாப்பா பிறந்ததுலேருந்து உனக்கு எதுவுமே நான் வாங்கி கொடுக்கல. என்னோட தேவதையை பெத்தெடுத்த என் செல்லத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும் போல இருந்துச்சு. அதனால தான் இந்த ரோஸ் கோல்டு. பிடிச்சிருக்கா? நீங்கள் அப்படியே அதை மிரரில் பார்க்குறீங்க. ரோஸ் கோல்டு செயின் உங்களோட கலருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு அத்தான். உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும்டி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி உங்களை அப்படியே பேக்லேருந்து வந்து ஹக் பண்ணிகிட்டே சொல்லி இருந்திருப்பாரு. சொல்லும் டீனி அப்படின்ற மாதிரி உங்கள் நெக்லெலாம் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு. நீங்கள் அப்படியே பின்னாடியிலேருந்து அவரோட கழுத்தை நீங்கள் அப்படியே பிடிச்சிட்டு நீங்களுமே இப்படி திரும்பி அவருக்கு அப்படியே லிப் கிஸ் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அவருக்கு அப்படியே மூடாக ஸ்டார்ட் ஆகி இருந்திருக்கும். ஸோ அப்படியே 2 பேரும் ஸ்ட்ரைட்டாக நின்றுட்டு செம்ம டீப்பாக லிப் கிஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படியே அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அத்தான். எது பிடிச்சிருக்கு? கிஸ்ஸா? செயின் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அப்போ எனக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் வேணும். ரிட்டர்ன் கிஃப்டா? என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. பாப்பா தூங்கிட்டுருக்கா. அவர் அப்படியே பெட்டை பார்க்குறாரு. பார்த்தா பாப்பா வந்துட்டு சென்டரில் க்யூட்டாக படுத்து தூங்கிட்டுருக்கா. ஓ அப்படி சுற்றி முற்றி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே ஒரு சோஃபா இருக்குது. ஸோ அவர் அப்படியே டக்குன்னு சோஃபா ஓகேவா? அங்கேயா? கம்ஃபர்டபுளாக இருக்குமா? வேணும்னா தரையில் படுத்துக்கலாமா? வேண்டாம், அதுக்கு சோஃபாவே பெட்டர். பாடி செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போயிட்டு அந்த சோஃபாவில் போட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்க வேண்டியதெல்லாம் நடந்துருந்துருக்கும். இப்போ உங்கள் பாப்பாவுக்கு 4 மந்த் ஆகுது. பாப்பாவுக்கு வந்து பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி உங்கள் வீட்டில் சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்கள் அம்மா அப்பா ஜிமின் ரியா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையுமே நீங்கள் இன்வைட் பண்ணுறீங்க. எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போ தான் நீங்கள் உங்கள் பாப்பாவை அழகாக ஃப்ளவர் டெக்கரேட் பண்ணியிருக்கிற அந்த தொட்டிலில் வந்துட்டு படுக்க வைக்கிறீங்க. குழந்தை ரொம்ப அழகாக இருக்கா. வரவங்க எல்லாருமே குழந்தைய பார்த்து அவ்வளோ கண்ணு வைக்கிறாங்க. டக்குன்னு உங்கள் அத்தை தான் கண்ணில் இருக்கிற மையை வந்துட்டு எடுத்து பிள்ளைக்கு அப்படியே வச்சு விட்டு எல்லோரும் வந்து கண்ணு வைக்கிறாங்க. யாரும் கண்ணு பற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பாப்பாவுக்கு வந்துட்டு அப்பாவும் அம்மாவும் காதில் போய் பேரை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. எல்லாருமே என்ன பேருன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ நீங்களும் தையாங்கும் தான் பாப்பாவோட காதில் போயிட்டு மதுமிதா 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 அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறீங்க. எஸ், பாப்பாவோட பேர் வந்து மதுமிதா. ஷார்ட்டாக நம்ம மதுன்னு சொல்லி கூப்பிட்டுக்கலாம்.
அச்சோ, எவ்வளோ அழகான பேர் என்னோட பேத்திக்கு. மதுமிதா வாடா தங்கம் நீங்கள், மது வாடா தங்கம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஸோ எல்லாருக்குமே அந்த பேர் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும். இப்போ ரியா தான் அங்கேருந்து வந்துட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு கோல்டு செயின் வந்துட்டு போட்டு விடுறா. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, நீங்களும் தேயாங்கும். நீங்கள் அப்படியே ரியா கிட்ட, அக்கா எதுக்குக்கா இதெல்லாம்? இருக்கட்டும் அயான், நான் அவளோட பெரியம்மா தானே, அவளுக்கு போடுறதுக்கான உரிமை எனக்கு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு போட்டு விட்டுட்டு பாப்பாவை தூக்கி அவ்வளோ அழகாக கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் அதை அவ்வளோ ஆசையாக பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. லிட்ரலி உங்கள் அம்மா வந்து உங்கள் அக்காவை பார்த்துருந்துருப்பாங்க. உண்மையாக ரியா வந்துட்டு உங்களுக்கு ஆபத்து விளைவிக்கணுன்றதுக்காக உங்களை கடத்தி இருந்திருக்க மாட்டா. அது அவளே அறியாமல் நடந்த ஒரு விஷயமாக தான் இருந்திருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு இப்போ தான் புரியுது. ஸோ அந்த ஃபங்க்ஷன்லேயுமே உங்கள் அக்கா வந்துட்டு உங்கள் அம்மா கிட்ட போய் பேச ட்ரை பண்ணி இருந்திருப்பாங்க. பட் உங்கள் அம்மா அப்போவுமே வந்துட்டு ஃபுல் கன்வின்ஸ்டாக பேசலை. என்னால் இப்போ பேச முடியாது, என்னால் ஒன்று அவ்வளோ சீக்கிரம் மன்னிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் அக்கா ரியாவும் அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணலை, அவங்க அக்காவும் நியாயம்தான் அப்படின்றதுக்காக அவங்களும் அமைதியாக போயிருந்திருப்பாங்க. ஸோ இப்படியே வந்துட்டு மந்த்ஸ் பாஸ் ஆகுது. மந்த்ஸ் ஆக ஆக பாப்பாக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பாப்பா வந்து குப்பத்துக்க ஆரம்பிச்சிட்டா. இதை பார்க்கும்போது வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பாப்பா வந்துட்டு மண்டி போட ஆரம்பிச்சிட்டா. அதை பார்க்கும்போது உங்களுக்கும் தேயாவுக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். இப்படியே தான் பாஸ் ஆகுது. இப்போ உங்கள் பாப்பாவுக்கு வந்துட்டு 6 months, ஓகேங்களா? இப்போ ஒன் டே நீங்கள் வந்து பாப்பாவை குளிக்க வச்சுட்டு இப்படி பெட்டில் படுக்க போட்டுட்டு அவளுக்கு மேக்கப்லாம் பண்ணி ட்ரெஸ்அப்லாம் பண்ணிவிட்டு பாப்பாவை வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ தேயாங் வந்துட்டு பக்கத்தில் தான் வந்து லேப்டாப்பில் உட்காந்து சின்சியராக ஏதோ பார்த்துட்டு இருந்திருப்பாரு. நீங்கள் தான் பாப்பா கிட்ட, அம்மா சொல்லுங்கடா தங்கம், உங்களுக்கு தான் 6 மாதம் ஆகிடுச்சுல்ல, 6 மாதத்தில் அம்மா சொல்லுவீங்களாமே, சொல்லுங்கடா தங்கம், அம்மாவுக்கு கேட்கணும் போல இருக்குல்ல அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கீங்களா? பாப்பா உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்கா. என்னடி சிரிக்கிற நீ? அம்மா சொல்லு, அம்மா. பாப்பாவுக்கு வந்துட்டு இன்னும் தலை வந்து சரியாக நிற்கவே இல்லை. ஸோ அப்படியே அவள் தடுமாறிக்கிட்டே அவங்க அப்பாவை அப்படியே இப்படி அழகாக திரும்பி பார்க்குறா. ஸோ அவரை பார்த்துக்கிட்டே, அப்பா அப்பா அப்படின்ற மாதிரி க்யூட்டாக தேயாங்க பார்த்து அவள் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே லிட்ரலி ஷாக் ஆகிட்டீங்க. தங்கம், நீ இப்போ என்ன சொன்ன? அத்தா, இதை கேட்டிங்களா? நானும் அதான் பார்த்துட்ருக்கேன் அயான் அப்படின்ற மாதிரி அவரும் ஷாக்கிங்காக பார்க்குறாரு. தங்கம் எங்க மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் பாப்பாவை வந்துட்டு இப்படி திருப்பி நிற்க வச்சுட்டு கேட்குறீங்களா? பாப்பா இல்லை திரும்பவும் தேயாங்க பார்த்துட்டு அப்பா அப்பா அப்படின்ற மாதிரி க்யூட்டாக சொல்கிறா. அத்தா அவன் நிஜமாலுமே அப்பான்னு தான் சொல்கிறா அத்தா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. தேயாங்க அப்படி, என் தங்கமே அப்பான்னு கூப்பிட்டீங்களாடா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை வந்து அழகாக தூக்கி வச்சுக்கிட்டு அவர் கொஞ்சிறாரு. பாப்பா வந்து தேயாங்க பார்த்து அப்படி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கா. நீங்கள் அப்படியே தேயாங்க பார்த்துட்டு, எப்படி அத்தா, குழந்தைங்க எப்போவுமே வாய் திறந்து ஃபஸ்ட்டு அம்மானு தான் சொல்லும், அது எப்படி அவள் கரெக்டாக அப்பான்னு சொன்னா? எல்லாம் என்னோட ட்ரைனிங் தான் இல்லடி தங்கம் அப்படின்னு பாப்பாவை கொஞ்சிட்ருக்காரு. ட்ரைனிங்கா? எனக்கு தெரியாமல் எப்போ நீங்கள் பிள்ளைக்கு ட்ரைனிங் கொடுத்தீங்க? நாங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதுலேருந்தே கொடுத்துருக்கோம் இல்லடா தங்கம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஸ்மைல் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த தேவதை என்னை அப்பான்னு கூப்பிட்டுட்டா. இரு, இந்த ஹாப்பி நியூஸை போய் வீட்டில் எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு அவரை டக்குன்னு கீழே போயிட்டு அவங்க அம்மா அப்பா ஜென்னி எல்லாருக்கிட்டேயுமே, அம்மா என் பிள்ளை என்னை அப்பான்னு கூப்பிட்டுட்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அப்படியாடா, ஃபஸ்ட்டு அம்மானு கூட சொல்லாமல் அப்பான்னு சொல்லிட்டாளான்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே ஷாக்கிங்காக இருந்திருக்கும். ஸோ இப்படியே தான் ஹாப்பியாக போகுது. இப்போ உங்கள் பாப்பாவுக்கு 11 months, கிட்டத்தட்ட ஒரு 11.5 months இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஹாலில் வந்துட்டு உங்கள் மாமா அத்தை ஜென்னி 3 பேருமே பாப்பாவை வந்துட்டு வச்சுக்கிட்டு விளையாண்டுட்ருக்காங்க. நீங்கள் வந்து கிச்சனில் நின்று ஏதோ சமைச்சிட்ருக்கீங்க. தேயாங்க வந்து உங்கள் பின்னாடி நின்றுக்கிட்டு உங்ககிட்ட கடல்ஸ் பண்ணிவிட்டு உங்களை சமைக்க விடாமல் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்திருப்பார். ஓய் பொண்டாட்டி, நெக்ஸ்ட் குழந்தைக்கு எப்போ பிளான் பண்ணலாம்? பாப்பாவுக்கு இன்னும் 1 வயசு கூட ஆகலை. இன்னும் 2 வருஷத்துக்கு அடுத்த குழந்தைய பற்றி நீங்கள் பேசவே கூடாது. 2 yearsா? என்ன 2 yearsனு வாயை பழக்கிறீங்க? எங்கள் அக்கா பிறந்ததுக்கப்புறம் 5 வருஷம் கழிச்சு தான் என்னையே பெற்றுக்கிட்டாங்க எங்கள் அம்மா அப்பா, தெரியுமா? என்னை கூட விட்டு தள்ளுங்க. உங்களுக்கும் ஜென்னிக்கும் எவ்வளோ வருஷம் ஏஜ் கேப்புன்னு உங்களுக்கே தெரியும். தெரியும் தெரியும். அப்படிலாம் கூட இருந்திருக்காங்க. உங்களுக்கு என்ன, பாப்பாக்கு இன்னும் 1 வயசு கூட ஆகலை, அதுக்குள்ளே இன்னொரு குழந்தைய பற்றி பேசிக்கிட்டு தள்ளி போங்க. அப்போ இந்த 2 வருஷமும் மெடிக்கல் ஷாப்புக்கு தான் போகணுமா?
ஏன் அதுக்கு முன்னாடி நீங்கள் போனதே இல்லையோ? போயிருக்கேன், நம்ம ஹனிமூன் வரைக்கும் போயிருக்கேன். ம், அதே மாதிரி இந்த 2 வருஷமும் போயிட்டு வாங்க. நான் ஏன் 2 வருஷமும் போக போகிறேன்? என்ன பண்ணால் உன்னை ப்ரெக்னென்ட் ஆக்க முடியும்னு எனக்கு தான் நல்லாவே தெரியுமே. அது இல்லாத மாதிரி பார்த்துப்பேன். ஆ உங்களுக்கா எல்லாம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு கடல்ஸ் பண்ணிகிட்டே நீங்கள் 2 பேருமே அப்படியே கிச்சனில் நின்றுட்டு இருந்திருப்பீங்களா? இப்போ அங்கேருந்து பாப்பா கிச்சனோட என்ட்ரன்ஸ்லேருந்து அப்படியே மெதுவாக தத்தி தத்தி நடந்து வந்துட்டுருக்கா. அப்படியே தேவங்க வந்துட்டு அம்மா அப்பா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே மெதுவாக க்யூட்டாக நடந்து வந்துட்டுருக்கா. நீங்கள் 2 பேரும் அப்படியே செம்ம ஷாக்கிங்காக இந்த பக்கம் பாப்பாவை திரும்பி பார்த்துருந்துருப்பீங்க. நீங்கள் அப்படியே தேவங்க பார்த்துட்டு அத்தா புள்ள நடக்கிறா என் தங்கமே அப்படின்ற மாதிரி தேயாங்கும் பார்த்துட்ருக்காரு. பாப்பா அப்படியே ஒரு 2-3 ஸ்டெப் வந்துட்டு தத்தி தத்தி நடந்து வந்திருப்பா. அதுக்கப்புறம் அவளால் முடியல, தொப்பக்கட்டின்னு கீழே விழுந்துட்டா. ஓகேடா ஓகே, இட்ஸ் ஓகேடா தங்கம், சொல்லோண்டா நீங்கள் அப்படின்ற மாதிரி பாப்பாவை தூக்கி அவர் கிஸ் பண்ணி இருந்திருப்பாரு. நடந்து வந்தீங்களாடா தங்கம்? நல்லா நடக்கிறாளடி. முன்னாடி கூட மண்டி தான் போட்டுட்டு இருந்தா. என் தங்கம் நல்லா நடக்கிறீங்கடா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான்டா, நம்ம சூப்பராக நடக்க ஆரம்பிச்சிடலாம்டா தங்கம். டேய் தேயாங், பாத்தியா உன் பொண்ணு எப்படி நடந்து வரான்னு? அதாம்மா நானும் பார்த்துட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் மாதம்தான், இன்னும் நல்லா நடக்க ஆரம்பிச்சிருவா பாரு. நடந்தா எனக்கும் ஹாப்பி தான் அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ணுறாரு. ஸோ இப்படியே தான் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த சைடு ரியா அண்ட் ஜிமினை பார்க்கலாம். இத்தனை மாதமுமே ஜிமின் வந்துட்டு ரியா கிட்ட அவ்வளவோ பேசி இருந்திருக்க மாட்டார். பட் என்னன்னா என்ன அப்படின்ற மாதிரி இருந்திருப்பார். ரியாவும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஆமாம் நம்ம பண்ண தப்பு வந்துட்டு மன்னிக்க முடியாத ஒரு தப்பு, அதுக்கு ஒயன் என்னை மன்னிச்சதே ரொம்ப பெரிய விஷயம், ஜிமின் என்னை மன்னிக்கலைனாலும் பரவாயில்ல, ஆனால் அவரை விட்டு நான் எப்போவுமே போக மாட்டேன், அவராக என்னை ஏற்றுக்கிற வரைக்கும் அவருக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன்னு சொல்லி ஜிமினை வந்து பேச சொல்லி ஃபோர்ஸ் பண்ணவே இல்லை. அவள் ஜிமினும் கொஞ்சம் கொஞ்சமாக ரியாவோட கேரக்டர் சேஞ்ச் ஆகிறத நல்லாவே நோட் பண்ணி இருந்திருப்பார். அவரும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரியாவை வந்து மன்னிச்சிட்டாரு. இப்போ ஒன் டே ஜிமினுக்கு வந்துட்டு அவரோட ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடச்சிருந்துருக்கும். ஸோ இந்த விஷயத்தை ரொம்ப ஹாப்பியாக அவரோட அம்மா அப்பா கிட்டலாம் சொல்லிவிட்டு டேரெக்டாக ரியா கிட்ட தான் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்திருந்திருப்பார். ரியா வந்துட்டு முன்ன மாதிரி சிரிச்சுக்கிட்டுலாம் இல்லை, ஒரு மாதிரி சோகமாக தான் இருக்கான். ஸோ ரியா கிட்டே போயிட்டு, ரியா, ஆ சொல்லுங்கள் ஜிமின். எனக்கு ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு. நிஜமா? உண்மையாவா? ரொம்ப சந்தோஷம் ஜிமின். என்ன உன்னோட எக்ஸைட்மெண்ட் இவ்வளோதானா? இதுக்காக தானே நம்ம இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் உன் முகத்தில் அந்த முழு சந்தோஷத்தை காணுமே. நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கல்ல ஜிமின், எனக்கு அதுவே போதும். என்னோட சந்தோஷத்தை பற்றி எனக்கு பெருசாக கவலை இல்லை. ஏன் ஏன் அப்படி சொல்கிற? உனக்கு இதில் ஹாப்பி இல்லையா? அப்படிலாம் இல்லை ஜிமின், நீங்கள் ப்ரொமோஷன் வாங்கினதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஆனால் நான் அதை முழுசாக அனுபவிக்காத நிலமையில் இருக்கேன். நீங்கள் இன்னும் என்னை மன்னிக்கல, எங்கள் அம்மா அப்பாவும் என்னை மன்னிக்கல, அப்புறம் எப்படி நான் இதை முழுசாக சந்தோஷப்பட முடியும்? ஜிமினுக்கு வந்துட்டு ரியாவோட ஃபீலிங்ஸ் நல்லாவே புரியுது. நம்ம பேசாமல் இருக்கிறது அவளுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகுது அப்படின்றது அவருக்கு நல்லாவே புரியுது. ரியா, இன்னைக்கு நைட்டு நம்ம ஒரு ரெசார்ட்க்கு போக போகிறோம். ஏன் திடீர்னு ரெசார்ட்க்கு? நான் ப்ரொமோஷன் வாங்கியிருக்கேன்ல, உனக்கு ட்ரீட் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் இன்றைக்கி நைட் நம்ம அங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஓ, நான் சோகமாக இருக்கேன்றதுக்காக என்னை சமாதானப்படுத்த அங்கே கூட்டிகிட்டு போகிறாரு போல். ஆனால் அங்கே போனாலுமே எதுவும் நடக்க போகிறதில்ல, தங்கிட்டு வரதானே போகிறோம் அப்படின்ற மாதிரி ரியா மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கா. ஸோ இப்போ ஒரு வழியாக நைட்டு வந்துட்டு ஜிமினும் ரியாவும் அந்த ரெசார்ட்க்கு வந்து போயிருந்திருப்பாங்க. ஸோ இப்போ ஜிமினும் ரியாவும் ஒரு வழியாக அந்த ரெசார்ட் வந்து ரீச் ஆகி இருந்திருப்பாங்க. அந்த ரூம்குள்ளே 2 பேருமே போகிறாங்க. லைட்ஸ் ஆன் ஆகுது. ரியா அப்படியே சுற்றி பார்க்குறா. பார்த்தா அவளுக்கு பிடிச்ச கலரில் ஃப்ளவர்ஸ்லாம் வந்துட்டு பெட் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, கீழே ஃப்ளோர் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, அங்கங்கே கேண்டில்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரியா வந்துட்டு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி இருந்திருப்பா. ஜிமின், என்னது இதெல்லாம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இந்த பக்கம் திரும்பி இருந்திருப்பான். ஜிமின் வந்துட்டு ரியாவுக்கு அப்படியே கையில் ஒரு ப்ரெசன்ட் வச்சு அப்படியே நீல் டவுன் பண்ணி ரியா கிட்ட அதை கொடுக்குறாரு. பார்த்தா ஒரு எலகெண்ட்டான கோல்ட் ரிங். ஜிமின், நான் உன்னை மன்னிச்சிட்டேன் ரியா. திரும்பவும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்.
என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு விருப்பமா? அப்படின்ற மாதிரி அந்த ரிங்கை காட்டிட்டு ரியா கிட்ட கேட்டுட்ருக்காரா. ரியாவுக்கு அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். டேர்ஸ் அப்படியே கண்ணில் இருந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அப்படியே ரொம்ப ஹாப்பி ஃபேஸோட, கண்டிப்பாக ஜிமின், ஒரு தடவை என்ன 100 தடவை கூட உங்களை திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பா. அப்படின்னு ஸ்மைல் பண்ணிட்டே ஜிமினும் வந்துட்டு அந்த ரிங்கை எடுத்து ரியாவோட கையில் அழகாக போட்டு விடுறாரு. ஸோ அப்படியே ரியாவோட கையை பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு, இனிமேல் வாழ்க்கையில் உன்னை எப்போவுமே அழ வைக்க மாட்டேன்டி, நீயும் என்னை அழ வைக்க மாட்டேல்ல அப்படின்ற மாதிரி இப்படி நிமிர்ந்து பார்த்து ரியாவை கேட்டுட்ருக்காரு. ரியா அப்படியே ஒரு ஹாப்பி ஸ்மைலோடையே அவரை அப்படியே பிடிச்சி நிமித்தி நிற்க வச்சுட்டு டக்குன்னு அப்படியே அவர் வந்து ஹக் பண்ணிக்கிட்டா. கண்டிப்பாக அழ வைக்க மாட்டேன் ஜிமின். இதுக்கு முன்னாடி நான் பண்ண தப்பு எதையுமே திரும்ப பண்ண மாட்டேன். என்னோட உலகமே நீங்கள் தான், என்னோட கோவில் நீங்கள் தான், என்னோட சாமி நீங்கள் தான். உங்களை எப்போவுமே இனிமேல் அழ வைக்க மாட்டேன் ஜிமின் அப்படின்னு ஹக் பண்ணிகிட்டே சொல்லிகிட்ருக்கா. ஸோ ஜிமினும் அப்படியே அவளை ரிட்டன் பேக் ஹக் பண்ணிவிட்டு அவளோட ஹெட்டை அப்படியே டேப் பண்ணி கொடுத்துட்டு அவளோட ஃபோர் ஹெட்லேயே அப்படின்ற மாதிரி ஒரு கிஸ் பண்ணுறாரு. அப்படியே ரியாவோட சீக்ஸை பிடிச்சி அவளை பார்க்க வச்சுட்டு அவள் கண்ணில் இருக்கிற கண்ணீர் எல்லாத்தையுமே அப்படியே தொடச்சி விட்டுட்டு அவளோட ஃபோர் ஹெட் அப்படியே அட்டாச் பண்ணிவிட்டு, சரி, இனிமேல் நீயும் அழ வேண்டாம், நானும் அழமாட்டேன், ஓகேவா? சாரி இத்தனை நாள் பேசாமல் இருந்ததுக்கு. பரவாயில்ல ஜிமின், என் மேலே இருந்த கோவத்தில் தானே அப்படி பண்ணீங்க. உங்களுக்கு என் மேலே கோவப்படுறதுக்கு எல்லா உரிமையுமே இருக்குது. நானும் சாரி. இட்ஸ் ஓகே, நடந்ததை பற்றி இனிமேல் நம்ம பேச வேண்டாம். இப்போது நம்ம புதுசாக நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேவா? சரி, இங்கே நான் உன்னை எதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன்னு நீ நினைக்கிற? என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்கிறதுக்காக தானே? அதுக்காக மட்டும்தான் கூட்டிகிட்டு வந்தேனா? வேற எதுக்காக? ஏண்டி, பெட்டு ஃபுல்லாக அவ்வளோ டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, ஃப்ளோர் ஃபுல்லாக அவ்வளோ டெக்கரேட் பண்ணியிருக்காங்க, எல்லாம் எதுக்காக? எதுக்காக? நம்ம அதில் படுத்து கசக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ரியா ஸ்மைல் பண்ணி வெக்கப்படுறா. அப்படியே அவள் சீக்ஸை பிடிச்சி நிமித்தி பார்க்க வச்சுட்டு, இதுக்காக தானே இத்தனை மாதமுமே நீ காத்துக்கிட்டு இருந்த, நம்மளும் ஒரு குழந்தை பெற்றுக்கலாம், எனக்கும் குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு என்கிட்ட நீ அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பல்ல. வா, இத்தனை மாதமும் உன் மேலே எவ்வளோ ஆசை வச்சுருந்தன்றதை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே பெட் லிஸ்டெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு அந்த பெட்டில் அப்படியே போட்டிருந்தே பாரு. ஸோ அப்படியே அவங்க 2 பேருக்கும் அழகாக ஒரு மேக்கவுட் செஷன் வந்துட்டு நடந்துருந்துருக்கும். ஸோ இப்போ ஆஃப்டர் ஃபியூ டேஸ்க்கு அப்புறம் ரியா வந்து இங்கே ப்ரெக்னென்ட் ஆகி இருந்திருப்பான். லிட்ரலி அவங்க 2 பேருக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். இப்போ ரியா வந்துட்டு டக்குன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லி இருந்திருப்பா. என்ன, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை வந்து கட் பண்ணுறீங்களா? இப்போ தேவங்க வந்துட்டு, என்ன வயான் ஃபேஸில் இவ்வளோ ஹாப்பினஸ் இருக்குது? ரியா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளாம் அத்தா. ஓ, நல்ல விஷயம் வயான், இதுக்காக தானே அவங்க 2 பேரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் உங்கள் அம்மா அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா? இல்லையா, இன்னைக்கு வீட்டுக்கு போய் டைரெக்டாக சொல்கிறதா இருக்காங்களாம். ஓ, எதுவும் பிரச்சனை நடக்காமல் இருந்தால் சந்தோஷம் வயான். எனக்கு தெரிஞ்சு ரியா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அவங்க ரியாவை மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் அதான் அதான் நினைக்கிறேன். கடவுள்கிட்டையும் அதான் வேண்டிக்கிட்டு இருக்கேன், அம்மா எப்படியாவது ரியாவை மன்னிச்சிடணும்னு. கவலைப்படாத, உங்கள் அம்மா கண்டிப்பாக ரியாவை மன்னிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. இப்போ ஒரு வேளையாக ஈவினிங் போல் ஜிமினும் ரியாவும் வந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து போயிருந்திருப்பாங்க. ஸோ உள்ளே போனதுமே அவங்க அப்பா வந்துட்டு ரியாவையும் ஜிமினையும் ரொம்ப ஹாப்பியாக வந்து வெல்கம் பண்ணிக்கிறாங்க. பட் உங்கள் அம்மா மட்டும் ஒரு மாதிரி ஃபேஸை வச்சுட்டு ஜிமினை மட்டும் வாங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஜிமினுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. ஜிமின் வந்துட்டு அதை வாங்கி குடிச்சிட்டு பக்கத்தில் ரியாவுக்கும் கொடுத்துருந்துருப்பாரு. என்ன மாப்பிள்ள, திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா ஜிமின் கிட்ட கேட்குறாரா. ஸோ ஜிமின் எப்படி அவங்க அப்பாவை பார்த்துட்டு கையில் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாரு. ஸோ அந்த ஸ்வீட் பாக்ஸை எடுத்து உங்கள் அப்பா கிட்ட அப்படியே காட்டிட்டு, எடுத்துக்கோங்க மாமா. என்ன விஷயம் மாப்பிள்ள, ஸ்வீட் தர அளவுக்கு என்ன விஷயம் நடந்துச்சு? முதல்ல எடுத்துக்கோங்க மாமா, சொல்கிறேன் அப்படின்னோடனே உங்கள் அப்பா வந்து எடுத்துருந்துருப்பாரு. நீங்களும் எடுத்துக்கோங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் எடுத்துருந்துருப்பாங்க. சொல்லுங்கள் மாப்பிள்ள,
என்ன விஷயம்? எனக்கு ஆஃபீஸில் ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு மாமா. அடடே, ரொம்ப சந்தோஷமான விஷயம் மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி 2 பேருமே சொல்லியிருந்திருப்பாங்க. அது மட்டும் கிடையாது மாமா, இன்னொரு சந்தோஷமான விஷயமும் நடந்திருக்கு. அப்படியா? அப்படின்னோடனே உங்கள் அம்மா அப்படியே கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க அப்படியே இப்படி டக்குன்னு ரியாவை திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் 2 பேரும் இன்னொரு தடவை தாத்தா பாட்டியாக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே உங்கள் அப்பா அப்படியே டக்குன்னு ரியாவை அப்படியே பார்த்துருந்துருப்பாரு. அப்படியாம்மா? ஆமாப்பா அப்படின்னு சொல்கிறா. ஸோ உங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். உங்கள் அம்மா அப்படி ஷாக்கிங்காக ரியாவே பார்த்துட்ருக்காங்க. இப்போது ரியாவோட பார்வை அவங்க அம்மா பக்கம் தான் போகுது. ஜிமினும் தான். உங்கள் 2 பேருக்கும் இதில் சந்தோஷம் இல்லையா? ஐயோ, யார் சொன்னா மாப்பிள்ள? அவள் எங்கள் பொண்ணு மாப்பிள்ள. அவளோட குழந்தை எங்களுக்கு பேர குழந்தை. நாங்கள் எப்படி சந்தோஷப்படாமல் இருப்போம்? ஆனால் அத்தைக்கு இதில் சந்தோஷம் இல்லை போல இருக்கே. அப்படின்ட்டு ஜிமின் வந்து உங்கள் அம்மாவை பார்க்குறாரா. உங்கள் அம்மா கண்ணிலேருந்து லிட்ரலி டியர்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. ரியா டக்குன்னு ஏந்திரிச்சு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அவங்க அம்மாவோட கையை பிடிச்சிட்டு, அம்மா இன்னுமா என் மேலே கோவமாக இருக்கீங்க? தயவு செஞ்சு இந்த மாதிரி நேரத்துலையும் என் மேலே உங்கள் கோவத்தை காட்டி என்னை கஷ்டப்படுத்தாதீங்கம்மா. வயன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொன்னப்போ நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டீங்க. அதே சந்தோஷம் எனக்கும் படுவீங்கன்னு நினச்சிதாம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். என்னை கஷ்டப்படுத்திடாதீங்கம்மா அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா ஃபேஸை பார்த்துட்டு அழுதுகிட்டே ரியா சொல்கிறாளா. இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை உங்ககிட்ட வந்து நான் சாரி கேட்டிருக்கேன். எத்தனையோ தடவை வீட்டுக்கும் வந்திருக்கேன். அப்போல்லாம் அப்பா மட்டும்தான் என்னை வான்னு கூப்பிடுவாரு. நீங்கள் கூப்பிட மாட்டீங்க. அம்மா நான் அதுக்காக கோச்சிக்கலம்மா. உங்களுக்கு என் மேலே கோவப்படுறதுக்கான உரிமை இருக்குது. என்னென்ன செஞ்ச தப்பு அப்படி. ஆனால் இப்போ எல்லாம் மாறிடுச்சும்மா. நான் உண்மையாலுமே மாறிட்டேன். என் வயதில் இப்போ உங்களோட பேர குழந்தை வளர்ந்துட்டுருக்குமா. இப்போ என்னை வீட்டை விட்டு வெளில போடின்னு சொல்ல போகிறீங்களா? உங்கள் அம்மா அப்படியே ரியாவோட சீக்ஸை பிடிச்சிட்டு, எப்படிடி சொல்லுவேன்? இந்த வயதில் தானே உன்னையும் பெத்த புள்ள வாயும் வயிறுமா இருக்கான்னு ஆசையாக வந்து வீட்டில் சொல்கிறா. திரும்ப போடின்னு எப்படிடி ஒரு பெத்தவளை நான் சொல்லுவேன்? எங்களுக்கு நீயும் பொண்ணு தாண்டி, எங்களோட முதல் வாரிசு. உன் மேலே எப்படிடி பாசம் இல்லாமல் போகும் அப்படின்னு அழுகுறாங்களா. ரியா டக்குன்னு அவங்க அம்மாவை ஹக் பண்ணிட்டு செம்மையாக அழுதுருந்துருப்பா. நீதான் முட்டாள்தனமான காரியத்தை செஞ்சு உன் பேரை நீயே கெடுத்துக்கிட்ட. இல்லைன்னா நான் ஏண்டி உன் மேலே கோவமாக இருக்க போகிறேன்? 2 பேருக்கும் சரிசமமான பாசத்தை காட்டி தானே வளர்த்தோம். இவன் மட்டும் ஏன் இந்த மாதிரி இருக்கான்னு எங்களுக்கு கஷ்டமாக இருக்காதாடி? புரியுதும்மா, புரியுது. என்னை மன்னிச்சிருங்கம்மா. இன்னும் எவ்வளோ வேணா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க நான் தயாராக இருக்கேன். ஆனால் என்னை வெறுத்து ஒதுக்கிறாதீங்கம்மா. வெறுக்க மாட்டேன்டி. நீ உன் தப்பு உணர்ந்துட்டல்ல, எனக்கு அதுவே போதும்டி. அம்மா இனிமேல் உன்னை வெறுக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சீக்ஸை பிடிச்சிட்டு அவள் கண்ணில் வளைஞ்சிட்ருக்கிற கண்ணீர்லாம் அப்படியே தொடச்சி விடுறாங்க. போதும், இதுக்கப்புறம் அழாத. சந்தோஷமான செய்தியோட வீட்டுக்கு வந்திருக்க. சாப்பிட்டுட்டு தான் போகணும் 2 பேரும், சரியா? இனிமேல் நீ எப்போவுமே அழக்கூடாது. யாரை பார்த்தும் பொறாமப்படக்கூடாது. உனக்கு அந்த கடவுள் லட்டு மாதிரி குழந்தைய கொடுப்பாரு. சந்தோஷமான வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலே உனக்கு வேற என்னடா வேணும்? போதும்மா, எனக்கு இதுவே போதும். இதுக்கு மேலே எதுவும் வேண்டாம் என் தங்கம் அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ணுறாங்க. ஏங்க, பிள்ளைக்கு மட்டன்னா ரொம்ப பிடிக்கும். நான் போய் அவளுக்கு மட்டன் பிரியாணி செய்கிறேன். 2 பேருமே சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப ஆசையாக கிச்சனுக்கு போய் சமைக்க போகிறாங்களா. இங்கே ரியா ஒரு மாதிரி ஹாப்பி டியர்ஸோடே ஜிமினை பார்க்குறா. ஜிமினை அப்படியே ஏந்திரிச்சு ரியா கிட்ட வந்துட்டு, நான் தான் சொன்னேன்ல உங்கள் அம்மா உன்னை ஏற்றுப்பாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து ஜிமினை அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. பாரு, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே கோவத்தெல்லாம் விட்டுட்டு உனக்கு பிடிச்சதா சமைக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஆசாசியாக போயிருக்காங்க. இவங்கள போய் உனக்கும் வயனுக்கும் பாரபட்சம் பார்த்தாங்கன்னு சொன்ன பார்த்தியா நீ? தெரியாமல் சொல்லிட்டேன் ஜிமின். இனிமேல் அப்படி ஒரு எண்ணம் என் மனசுக்குள்ளே எப்பவும் வராது. அவ்வளோதான் ரியா, ஒன்றும் இல்லை
அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ணுறாரு. ஸோ அப்படியே ஹாப்பியாக போயிருந்திருக்கும். உங்கள் அம்மா தடபுடலாம் ரியாவுக்கு வந்துட்டு மட்டன் பிரியாணி செஞ்சு கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ 2 பேருமே அங்கேயே சாப்பிட்டு தான் அதுக்கப்புறம் கிளம்பி இருந்திருப்பாங்க. இப்படியே ரொம்ப ஹாப்பியாக போயிட்டுருக்கு. இப்போ உங்கள் பாப்பாவுக்கு வந்துட்டு 1.5 வயசு ஆகிடுச்சு. ஓகேங்களா? நல்லா நடக்கிறா, சுட்டியாக இருக்கா, பேச்சு வரல, பட் மழலையாக பேசுவாங்கல்ல இந்த வயசில், அந்த மாதிரி க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கா. லிட்ரலி தேயாங்க்கும் பாப்பாக்கும் அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பாண்ட். அந்த அப்பா பொண்ணு பாண்டுக்கு அவ்வளோ எக்ஸாம்பிளாக இருக்காங்க 2 பேருமே. தேயாங்க வந்துட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சே இருக்க மாட்றா. படுக்கும்போது தேயாங்க இருந்தால் மட்டும்தான் படுப்பா. நீங்கள் இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவளுக்கு தேயாங் வந்து பக்கத்தில் இருக்கணும், இல்லைன்னா தூங்கவே மாட்டா. தேயாங் தினமும் ஆஃபீஸ்க்கு போகும்போது அவரை விடவே மாட்டா. அட் த சேம் டைம் தான் நீங்களும் வந்துட்டு பார்லர் கிளம்புவீங்க. நீங்கள் போகும்போது ஒரு ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டா. ஆனால் தேயாங் போகும்போது மட்டும் அப்படி அழுவா. என்னங்க, ஆனால் நீங்களும் உங்கள் பொண்ணு ரொம்ப ஓவராக பண்ணுறீங்கங்க. நானும் தானே பார்லர் கிளம்புறேன், என்னை எங்கேயாவது கண்டுக்கிறாளா பாருங்கள். ஆனால் நீங்கள் ஆஃபீஸ் போக மட்டும் உங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படி அழுவுறா. அதாண்டி அப்பா பொண்ணு பாண்டுங்கிறது. இருங்க, நெக்ஸ்ட்டு நான் ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்றுக்கிட்டு அவனை என்னோட பையனாக தான் நான் வளர்க்க போகிறேன். நான் என்ன தரமாட்டேன் நான் சொல்கிறேன். நீ தான் 2 வருஷத்துக்கு குழந்தை வேணான்னு சொல்லிட்டியே. அது உண்மைதான். 2 வருஷத்துக்கு அப்புறம் என் சிங்கக்குட்டி வருவான் பாருங்க. அம்மா அம்மான்னு என் முந்தானியை தான் பிடிச்சிட்டு வருவான். கோவத்தை பாரு என் கள்ளிடி நீ அப்படின்ற மாதிரி தேயாங்க வந்து சொல்கிறாரு. இப்போ ஒரு வழியாக உங்கள் பாப்பாவுக்கு வந்துட்டு மொட்டை அடித்து காது குத்தலாம் அப்படின்னு மாதிரி டிசைட் பண்ணியிருந்திருப்பீங்க வீட்டில். ஸோ இந்த மொட்டை அடித்து காது குத்துறது வந்துட்டு எப்போவுமே குலதெய்வ கோயிலில் பண்ணுறது தான் வந்துட்டு உங்கள் வீட்டோட பழக்கம் போல் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்துட்டு இப்போ திருச்செந்தூர் தான் கிளம்பிட்டுருக்கீங்க. எல்லாருக்கும் திருச்செந்தூர் ஞாபகம் இருக்கா? தேயாங்கோட லவ்வை நீங்கள் அங்கே தான் அக்செப்ட் பண்ணிங்க. 2 பேரும் அங்கே தான் ஃபஸ்ட்டு அவுட்டிங் போனீங்க. ஆஹா, அதெல்லாம் மறக்க முடியுமா அந்த கோல்டன் டேஸில்? ஸோ அங்கே தான் வந்துட்டு மொட்டை அடித்து காது குத்த போகிறோன்னு சொன்னதுமே தேயாங்க்கும் உங்களுக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். திரும்பவும் அங்கே போக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய ரிலேட்டிவ்ஸை வந்துட்டு இன்வைட் பண்ணுறீங்க. உங்கள் அப்பா அம்மா ரியா ஜிமன் எல்லாருமே இன்வைட் பண்ணுறீங்க. ரியா வந்து லிட்ரலி வரத்துக்கு ரொம்ப ஆசைப்பட்டுருந்துருப்பா. பிகாஸ் போன தடவையே நீங்கள் வந்துட்டு அத்தானோட குலதெய்வத்துக்கு போகலாம் வாக்கான்னு கூப்பிட்டப்போ அவள் வர முடியாதுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லியிருந்திருப்பா இல்லையா? அதை நினச்சி அவள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்திருப்பா. இப்போ அது வந்துட்டு அந்த குறை தீரப்போகுது அப்படின்னு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். ஸோ ஒரு வழியாக எல்லாருமே வந்துட்டு கோவிலுக்கு ரீச் ஆகி இருந்திருப்பீங்க. அப்படியே அந்த கோவில், அந்த ஊர், அது எல்லாத்தையும் பார்த்ததுமே உங்களுக்கு அப்படியே பழைய நினைவுகள்லாம் அப்படியே வந்துட்டு போயிருந்திருக்கும். தேவங்க அப்படியே உங்கள் காதுகிட்ட வந்துட்டு சொல்கிறாரு, திரும்பவும் பைக்கை ரெண்ட் எடுத்துக்கிட்டு ஊர் சுற்றலாம் மாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அத்தான் பிள்ளைக்கு காது குத்துறதுக்காக வந்திருக்கோம், என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ இப்போ எல்லாருமே காது குத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்காங்க. ஒன்று தாய்மாமா மடியில் உட்கார வச்சு மொட்டை அடித்து காது குத்துவாங்க. அப்படி இல்லைன்னா தாத்தா, அதாவது அம்மாவோட அப்பாவோட மடியில் உட்கார வச்சு குத்துவாங்க. ஸோ இப்போ உங்கள் அப்பாவோட மடியில் தான் பாப்பா உட்கார வச்சுக்கிட்டு மொட்டை அடிச்சிட்ருக்காங்க. பாப்பா செம்மையாக கத்துறா, அழுவுறா. தேயாங்கி இங்கே ஒன்றும் முடியல, பார்த்து பொண்ணுங்க, அவளுக்கு வலிக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை தம்பி, நான் மெதுவாக தான் பண்ணிகிட்ருக்கேன், குழந்தைங்க அப்படி தான் அழுவும். ஐயோ இல்லை, நீங்கள் வலிக்கிற மாதிரி பண்ணுறீங்க, என் புள்ள அங்கே கதறிக்கிட்டு இருக்கா. அத்தா அத்தா இங்கே வாங்க, குழந்தைங்கன்னா அப்படி தான் அழுவும். அவள் வலியில் அழுவல, அவள் பயத்தில் அழுதுட்ருக்கா. இருந்தாலும் எப்படி அழுவுறா பாருடி, புள்ள இந்த மாதிரி அழுததே இல்லடி. நீங்கள் ஒவ்வொரு தடவை ஆஃபீஸ் கிளம்பும் போது அவள் அழுததில்லை? அழுதுருக்கா, ஆனால் இப்போது என்னவோ வித்தியாசமாக இருக்குது. ஒன்றும் இல்லை அத்தா, கொஞ்சம் நேரம்தான், மொட்டை அடிச்சிருவாங்க, இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை இறுக்கி பிடிச்சி நீங்கள் நிற்க வச்சிட்ருக்கீங்க. இப்போ ஒரு வழியாக பாப்பாவுக்கு பக்காவாக பல மொட்டை அடிச்சு விட்டு சந்தனம் பூசி உட்கார வச்சுருக்காங்க. தேயாங் டக்குன்னு போய் பிள்ளைய தூக்கிக்கிட்டு, என்னடா தங்கம் என் செல்லோண்டா, நீங்கள் ரொம்ப அழ வச்சுட்டாங்களாடா உங்களை, அப்பா வந்துட்டேன்டா தங்கோண்டா நீங்கள் அப்படின்ற மாதிரி பாப்பாவை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அத்தா மது கொடுங்க, பாப்பாவுக்கு ட்ரெஸ் மாற்றணும். ஏன் ட்ரெஸ் மாற்றணும்? என்ன கேள்வி இது? அடுத்து காது குத்தணும் அத்தா. ஐயோ, அடுத்து காது வேறு குத்தணுமா? வயான் பேசாமல் மொட்டையோட நிறுத்திக்கலாம், 3 வயசில் காது குத்திக்கலான்னு சொல்லிடலாமா? நீங்கள் அப்படியே பார்த்து முறைக்கிறீங்க. ஏன் முறைக்கிற? ஏன் அத்தா, நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 3 வயசில் புள்ள ஸ்கூலுக்கு போகணும், பொம்பளை புள்ள, காது குத்தாமல் எப்படி இருப்பீங்க? அதுவும் இல்லாமல் இப்போ சூட்டோட சூடாக நம்ம குத்துனாதான் 3 வயசில் அவளுக்கு நல்லா விவரம் தெரிஞ்சிடும். அப்போ இன்னும் அழ ஆரம்பிச்சிருவா. அப்படின்ற? இப்போவே குத்திட்டா கொஞ்ச நேரம் அழுவா, அப்புறம் சரியாகிடும். இருந்தாலும் பிள்ளைக்கு ரொம்ப வலிக்கும்ல வயான் குத்தும்போது. வலிக்க தான் செய்யும் அத்தா, அவள் குழந்தை இல்லை, கொஞ்ச நேரம் அழுவா, அப்புறம் எல்லாம் சரியாகிடும் அத்தா.
நீங்கள் முதல்ல மதுவை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாப்பாவை வாங்கிட்டு பாப்பாவுக்கு க்யூட்டாக பிங்க் கலரில் ஒரு பட்டுப்பாவாடை சட்டை வந்து போட்டு விடுறீங்க. அவள் கலருக்கு அது அவ்வளோ அழகாக இருக்குது. தங்கம், மதுக்குட்டி, பாப்பாக்கு காது குத்த போகிறாங்களாடா? கொஞ்சம் வலிக்கும், அப்புறம் சரியாகிடும். சரியாடா தங்கம்? பாப்பா அப்படியே தெய்வங்க பார்த்து க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறா. இப்போ நல்லா சரி, காது குத்தும் போது தான் தெரிய போகுது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயப்படுறாரு. ஸோ இப்போ ஒரு வழியாக அவங்க அப்பாவோட மடியில் உட்கார வச்சு பாப்பாவுக்கு காது குத்துறதுக்காக ரெடியாக இருக்காங்க. இங்கே லிட்ரலி தேவங்க வந்துட்டு உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டு பயமாக இருக்கும் ஐயான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்காரு. அத்தான் ஒன்றும் இல்லை, என் கையை இறுக்கி பிடிச்சிக்கோங்க அப்படின்னே சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ ஒரு வழியாக பாப்பாவுக்கு வந்துட்டு அந்த பென் வச்சு அந்த இடத்துல கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அந்த நீடில் வச்சு குத்துறாங்களா. பாப்பா செம்ம கத்துறா. தேவங்க இங்கே அப்படியே மது ஒன்றும் இல்லோட தங்கம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு லிட்ரலி கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு. நீங்கள் அப்படியே அவரை பார்த்துட்டு அத்தா அத்தா இங்கே வாங்க, இங்கே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரை உங்கள் கழுத்துக்கிட்ட அப்படியே சாய்ச்சி வச்சுட்டு அவர் கண்ணை அப்படியே இறுக்கி மூடிக்கிட்டீங்க. ஸோ பாப்பாக்கு இன்னொரு காதுலையுமே குத்தி விட்டுருப்பாங்க. பாப்பா செம்மையாக கத்தி இருந்திருப்பா. ஸோ ஒரு வழியாக பாப்பாவுக்கு 2 காதுலையுமே காது குத்தி இருந்திருப்பாங்க. அந்த தோடு அழகாக ஸ்டார் வச்சு கீழே குட்டியாக ஒரு ஜிமிக்கி தொங்குற மாதிரி இருக்குது. சரி க்யூட்டாக இருக்குது பாப்பாவுக்கு. அது அவ்வளோதாண்டா தங்கம், மொட்டை அடிச்சு காது குத்தியாச்சு பாப்பாக்கு அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறாங்களா? போதும், என் பிள்ளை என்கிட்ட கொடுத்துருங்க. என்னோட தங்கம் ரொம்ப வலிச்சுதாடா. சரி தங்கம், சரி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை வந்து தேவாங்க சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அண்ட் அந்த காது குத்துற ஃபங்க்ஷனில் நீங்கள் உங்கள் அக்காவையும் உங்கள் அம்மாவையும் பார்க்குறீங்க. 2 பேருமே அப்படி சிரித்து பேசிட்டு அந்த சாப்பாடு போடுற இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்களா. நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு லிட்ரலி அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அதை அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி ஃபேஸோடே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஆஃப்டர் தட் பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் வேர்க்குது, கொஞ்சம் வெளியில் காத்தோட்டமாக போய் நின்னா பாப்பா கொஞ்சம் அழுகையை வந்து நிறுத்துவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தேவங்க வந்துட்டு கோயிலுக்கு வெளியில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே நின்று காற்று வாங்கிட்டு இருந்திருப்பீங்க. அப்போ உங்களுக்கு வந்துட்டு அன்றைக்கி ஒரு பாட்டி வந்து உங்கள் 2 பேரையும் கூப்பிட்டு குறி சொல்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்கல்ல, அதே பாட்டி அங்கே உட்காந்துருக்காங்க. ஸோ நீங்கள் 2 பேருமே அந்த பாட்டியை பார்த்துட்டு அத்தா உங்களுக்கு அந்த பாட்டி ஞாபகம் இருக்கா பாருங்கள். அவங்கள எப்படி மறப்பேன்? நல்லா ஞாபகம் இருக்குது, வா போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பாப்பாவையும் கையில் வச்சுட்டு அந்த பாட்டிக்கிட்ட தான் போகிறீங்க. பாட்டி, எங்களை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்ற மாதிரி தேவாங் போய் கேட்குறாரா. அந்த பாட்டி எப்படி உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு அடடே உன்னை எப்படி மறப்பேன் தம்பி, அந்த 1000 ரூபா கொடுத்துட்டு போன மகராசன் தானே நீ, ஞாபகம் வச்சுருக்கீங்களா? அந்த பாட்டி எப்படி உங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு உங்கள் கையில் இருக்கிற குழந்தைய பார்த்துட்டு அதிர்ஷ்ட தேவதை பிறந்துட்டா போல இருக்கு, அடுத்தது இளவரசன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க. சில ரகசியங்கள் வெளியில் வந்துருச்சு போல இருக்கே அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே அந்த பாட்டியே பார்க்குறீங்க. ஆனால் அந்த ரகசியம் உனக்கு கஷ்டத்தோடு சேர்ந்த சந்தோஷத்தையும் கொடுத்துருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்களா. நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. அந்த பாட்டி வந்துட்டு உங்களை ஃபஸ்ட்டு பார்த்தப்போ உங்ககிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி தேவாங்க பார்த்துட்டு ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடச்சிருச்சு போல இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ தான் நீங்கள் அதை வந்து யோசித்து பார்க்குறீங்க. இப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அது ஹிட் ஆகுது. நீங்கள் அப்படியே அந்த பாட்டியை பார்த்துட்டு ஆமாம் பாட்டி, எல்லா ரகசியங்களும் வெளியில் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தேவாங்க ஸ்மைல் பண்ணிகிட்டே பார்க்குறீங்களா. அவரும் அப்படியே உங்களை சிரிச்சுக்கிட்டே பார்த்துருந்துருப்பாரு. பாட்டி, நீங்கள் நடக்க போகிற எல்லாத்தையும் கணிச்சு சொல்கிறவங்களா என்ன? இந்த பேச்சு அம்மா சொன்னால் நடக்காமல் இருக்காது. ஒருத்தரோட முகத்தை பார்த்தே அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்றத ஓரளவு என்னால் சொல்ல முடியும் அப்படின்றாங்க அந்த பாட்டி. ஓ, அப்போது எனக்கு வருங்காலத்தில் 5 குழந்தைங்க பிறக்கிற யோகம் இருக்கா அப்படின்ற மாதிரி தேவம் கேட்குறாரு. நீங்கள் அப்படி அத்தான் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறீங்க அவரை. இரு சொல்லுங்க பாட்டி, நீங்கள் முன்னாடி என்கிட்ட உனக்கு ஒரு பொன் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் பிறக்கும்னு சொன்னீங்க. ஆனால் 5 குழந்தை பிறக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உன்னோட முகராசிக்கு 5 குழந்தை என்ன 10 குழந்தை கூட பிறக்கும். ஆனால் உன் மனைவியோட முகராசிக்கு 2 குழந்தைன்னு தான் சொல்லுதே தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? அப்போ 5 குழந்தை பிறக்காதா? நீங்கள் அப்படியே டக்குனு உங்கள் அத்தனை பிடிச்சி இழுத்துட்டு என்ன கேட்டுட்ருக்கீங்க நீங்கள்? பாட்டி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு இந்தாண்ட பக்கம் வந்துட்டு என்ன தான் கேட்டுட்ருக்கீங்க? பாட்டிக்கிட்ட போயிட்டு 5 குழந்தைக்கு பெற்றுக்க முடியுமான்னு கேட்டுட்ருக்கீங்க. இல்லடி, அவங்க தானே அன்றைக்கி நம்மக்கிட்ட சொன்னாங்க உனக்கு ஒரு பொன் குழந்தையும் ஒரு ஆண் குழந்தையும் பிறக்கும்னு.
அதே மாதிரி நமக்கு இப்போ பெண் குழந்தை பிறந்துருச்சு. அப்போ அடுத்து கண்டிப்பாக ஆண் குழந்தை தான். ஒரு வேளை 5 குழந்தைங்க பெற்றுக்கிற யோகம் இருக்கான்னு கேட்டு பார்த்தேன், அவ்வளோதான். நமக்குன்னு என்ன எழுதியிருக்கோ அதுதான் அத்தான் நமக்கு கிடைக்கும். கவலைப்படாதீங்க. அந்த பாட்டி சொன்ன மாதிரியே நமக்கு அடுத்து ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அதுவே போதும் நம்ம 2 பேருக்கும். சரியா? 5 குழந்தைங்க தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரை உள்ளே கூட்டிகிட்டு போயிருந்திருப்பீங்க. இப்படியே தான் 2 இயர்ஸ் போல் பாஸ் ஆகுது. நீங்கள் உங்கள் பார்லர் பிஸ்னஸை ரொம்ப நல்லா ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. முன்னை விட அதிகமாகவே ரீச் ஆகிட்டீங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு 5 மேரேஜ்க்கான ஆர்டர் கூட உங்ககிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு. இங்கே ரியாக்கும் ஜிமினுக்கும் அழகாக ஒரு பாய் பேபி பிறந்திருக்கும். அப்படியே பார்க்குறதுக்கு ஜிமின் மாதிரியே இருக்கும். ஸோ அந்த குழந்தையோட எல்லா ஃபங்க்ஷனுக்குமே நீங்களும் தேங்கும் வந்து மறக்காமல் போயிருந்திருப்பீங்க. இப்போ உங்களோட பாப்பா மதுமிதாக்கு 3 வயசு ஆகுது. பாப்பாவை வந்துட்டு ஒரு வழியாக ஸ்கூல் சேர்த்து விட்டுருந்துருப்பீங்க. இன்றைக்கி பாப்பா ஃபஸ்ட் டே ஸ்கூல் போக போகிறா. மது நில்லு, ஓடாத, இங்கே வா சாப்பிடு. அம்மா வேண்டாம்மா, எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே இருக்கா. சாப்பிடாம எப்படிடி ஸ்கூலுக்கு போவா? எனக்கு ஃபஸ்ட் டே ஸ்கூல், உனக்கு இங்கே வா அப்படின்னு நீங்கள் ஓடிக்கிட்டே அவளுக்கு சாப்பாடு ஊட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. பாப்பா விடாமல் ஓடிக்கிட்டே இருந்திருப்பா. ஒரு வழியாக தேவங்க அந்த பக்கம் வந்திருந்துப்பாரு. டேடி டேடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழகாக தேவங்க மேலே ஏறிக்கிட்டா. என் தங்க சொல்லும், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு ஃபஸ்ட் டே ஸ்கூல் போகிறீங்களா மதுக்குட்டி? ஆமாம் டேடி, மது ஃபஸ்ட் டே ஸ்கூல் போக போகிறா. ஆமாண்ட தங்கம், ஃபஸ்ட் டே ஸ்கூல் போக போகிறீங்க. அத்தா முடியல அத்தா என்னால். ஏண்டி பொண்டாட்டி, என்னாச்சு? இதெல்லாம் உங்கள் பொண்ணால தான். அப்படியா? என்னடா தங்கம் பண்ணீங்க அம்மாவை? நான் எதுவும் பண்ணல டேடி, அம்மா ஓவரா பண்ணுறா. என்ன வாயம் பற்றி அவளுக்கு? விட்ரி இப்போ என்ன பிரச்சனை? சாப்பிட மாட்டேன்றா அத்தா, ஓடிக்கிட்டே இருக்கா. அவ்வளோதானே, என்கிட்ட கொடு, நான் ஊட்டி விடுறேன். ஐ டேடி ஊட்டி விட்டா மது சாப்பிடுவா. சாப்பிடுவா, வாய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ பாப்பாவை வந்துட்டு சோஃபாவில் உட்கார வச்சுட்டு தேவாங்க வந்துட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காரு. அவள் அமைதியாக சாப்பிட்டுட்ருக்கா. இப்போ அங்கேருந்து ரூமில் ஜென்னி ரெடி ஆகிட்டே, அண்ணி லன்ச் ரெடி ஆகிடுச்சா? ஜென்னி எல்லாம் ரெடி ஆகிடுச்சுடா. பாப்பா இங்கேருந்து ஜென்னியை பார்த்துட்டு, பெரிய பொண்ணு, ஏய் உன்கிட்ட எத்தனை தான் சொல்லியிருக்கேன் என்னை அத்தனை கூப்பிடுன்னு? பெரிய பொண்ணு. பெரிய பொண்ணா நான் உனக்கு? பெரிய பொண்ணா? ஆமாம், நீ எனக்கு பெரிய பொண்ணு தானே, அதான் உன்னை அப்படி சொல்கிறா. இல்லடா தங்கம். மதுக்குட்டி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போக போகிறீங்களா? மது சமத்து பொண்ணா ஸ்கூலுக்கு போக போகிறா. எல்லாரும் மதுக்கு சாக்லேட் வாங்கி தரணும் அப்படின்னு க்யூட்டாக சொல்கிறா பாப்பா. ஸோ எல்லாருமே அதை பார்த்து சிரிச்சு இருந்திருப்பீங்க. இப்போ ஜென்னி தான், ஓகேடா தங்கம், அத்தை வரும்போது உனக்கு டைரி மில்க் வாங்கிட்டு வரேன், ஓகே? டேடி, நீங்கள் போன தடவை மதுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தீங்கல்ல, அதுதான் இந்த தடவையும் மதுக்கு வேணும். அப்படியாடா தங்கம், ஓகே டாடி உனக்கு அதுவே வாங்கிட்டு வரேன்டா தங்கம் அப்படின்னு சொல்கிறாரா. நீங்கள் இங்கே அப்படியே தேவங்க பார்த்து முறைச்சிட்டு, அத்தா நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவளுக்கு திருட்டுத்தனமாக சாக்லேட் வாங்கி கொடுக்காதீங்கன்னு, அதையும் மீறி நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்களா? ஐயோ மாட்டிக்கிட்டோண்டா தங்கம். ஆமாம் ஆமாம், அம்மா ஓவரா பண்ண போகிறா இப்போ. என்னடி சொன்ன நீ இப்போ? ஒன்றும் இல்லையே டேடி அப்படின்னு கேட்குறா. தேவங்க ஊட்டி விட்டுருந்துருப்பாரு. ஆனால் அத்தா வர வர நீங்கள் அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுருக்கீங்க சொல்லிட்டேன். இப்படியே போயிட்டு இருந்தா யாரோட பேச்சையும் கேட்க மாட்டா. சாக்லேட் சாப்பிட்டு சாப்பிட்டு சொத்த பல்லு தான் வரப்போகுது அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக நீங்கள் கிச்சனுக்குள்ளே போகிறீங்க. சுச்சோ அம்மா கோச்சுக்கிட்ட போல இருக்கடா தங்கம். சரி நீ சாப்பிட்டல, அத்தை கூட போய் கிளம்ப போ அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னிக்கிட்ட பாப்பாவை கிளப்ப விட்டுட்டு அவர் ஸ்ட்ரெயிட்டாக கிச்சனுக்குள்ளே தான் வந்திருந்திருப்பாரு. நீங்கள் அங்கே ரொம்ப கோவமாக மதிய லஞ்செல்லாம் அப்படியே எடுத்து வச்சிட்ருக்கீங்க. தேவங்க அப்படியே அந்த சிங்கில் வந்துட்டு அதை தட்டை போட்டுட்டு அப்படியே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஈர கையோட அப்படியே உங்கள் ஹிப்பில் வந்து பின்னாடி நின்று இப்படி கிராப் பண்ணியிருப்பாரு. சில்லுன்னு இருக்காதான். இருக்கணும் தானே வச்சது, இதுக்கே இப்படி பண்ண எப்படி? கோவமாக இருக்கே பொண்டாட்டி? ஆமாம், ரொம்ப கோவமாக இருக்கேன். வர வர நீங்களும் உங்கள் பாப்பாவும் ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க. என்னை கண்டுக்கவே மாட்றீங்க. யார் தங்கம் அப்படிலாம் சொன்னது? என் பொண்டாட்டியை கண்டுக்கிறத விட வேற என்ன வேலை எனக்கு? அவளுக்கு அதிகமாக சாக்லேட் வாங்கி கொடுக்காதீங்க அத்தா. அப்புறம் எங்கே போனாலும் எனக்கு சாக்லேட் வேணும்னு கேட்பா. இப்போவே நாம் அதை கண்ட்ரோல் பண்ணாதான். அதனால் இனிமேல் வாங்கி கொடுக்காதீங்க அத்தா. சரிடி செல்லும், நீ சொல்லிட்டால, இனிமே அவளுக்கு அடிக்கடி சாக்லேட் வாங்கி தரல, ஓகேவா? சரி, பாப்பா தான் ஸ்கூலுக்கு போக போகிறாள், இப்போவாச்சும் நாம் ஹனிமூனுக்கு போகலாமா?
அப்படியே நீங்கள் வெக்கப்படுறீங்களா? ஐயோ, என்னடி தங்கம் வெக்கம். சரி சொல்லு, போகலாமா வேண்டாமா? நானே உங்ககிட்ட இதை பற்றி கேட்கலான்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே நீங்களே கேட்டுட்டீங்க. ஐயோ தங்க பொண்டாட்டி. அதான் கிச்சனில் இருக்கோம். என் பொண்டாட்டியே கேட்டுட்டா, இதுக்கு மேலே என்ன? சரி சொல்லு, எங்கே போகலாம்? முன்ன மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் வேண்டாம். நம்ம தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு நல்ல இடத்துக்கு போனால் ஓகே தான். அதான் நல்லா மூடியா ரொமான்டிக்காக சில்லுன்னு இருக்கிற ஒரு இடத்துக்கு போகணும். அவர் அப்படியே உங்களையே ஒரு மாதிரி ஆச்சரியமாக பார்த்துட்ருக்காரு. என்ன அப்படி பார்க்குறீங்க? அவர் டக்குன்னு உங்கள் ஹிப்பை பிடிச்சி கிட்ட எடுத்துட்டு, எப்படி நான் நினச்சதை நீயும் நினச்ச? நீங்கள் என்ன நினச்சிங்க? நான் மனசுக்குள்ளே ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். பட் நீ எங்கே ஆசைப்படுறேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் நான் என்ன நினச்சேனோ அதே தான் நீயும் சொல்லியிருக்க பொண்டாட்டி. அப்படியா? சரி, நீங்கள் எங்கே போகணும்னு நினச்சிங்க? கொடைக்கானல். கொடைக்கானலா? இந்த சீசனில் அங்கே செம்மையாக குளிரும். நீ ஆசைப்பட்ட மாதிரி மூடி ரொமான்டிக் சில்னஸ் எல்லாமே இருக்கும். ஆனால் அதான் பாப்பா நம்மளை விட்டு ஒரு நாள் கூட இருக்க மாட்டாளே. நல்ல விவரம் வேற தெரிஞ்சிருச்சு அவளுக்கு. நீங்கள் இல்லாமல் ஒரு நாள் கூட தூங்க மாட்டா. இப்போ எப்படி? நீ அவளை பற்றி கவலைப்படாத. அம்மாவும் ஜென்னியும் அவளை நல்லா பார்த்துப்பாங்க. அப்புறம் அவளுக்கு தாத்தாவும் பெட்டு தான். அவங்க எல்லாரும் அவளை நல்லா பார்த்துப்பாங்க நம்ம வர வரைக்கும். சரியா? அதனால் நீ அதை நினச்சி டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்லை பொண்டாட்டி. அப்போ சரி அத்தான். ஆனால் ரொம்ப நாள் வேண்டாம். ஒரு 3 நாள் இல்லை 2 நாள் போதும். ஏன்னா பாப்பா நம்ம இல்லாமல் இருக்க மாட்டா, தவிச்சு போயிடுவா. அது எனக்கும் தெரியும்டி பொண்டாட்டி. நம்ம 3 days தான் அங்கே இருக்க போகிறோம். அடுத்த நாளே இங்கே வந்துடுவோம். சரியா? சரி, போன ஹனிமூனுக்கு மிந்த்ராவில் ஆர்டர் போட்டேன். இந்த ஹனிமூனுக்கு என்ன ஆர்டர் போடட்டும் சொல்லு. அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட வந்து செடியூசிங்காக உங்களை பார்த்துட்டு கேட்டுட்டு இருந்திருப்பாரா? நீங்கள் அப்படியே அவரோட ஷர்ட்டோட பட்டன்ஸை ரோல் பண்ணிக்கிட்டே, எதுவும் ஆர்டர் போட வேண்டாம், உங்களோட ஷர்ட் மட்டும் ஒரு 2 எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஆஹா, எனக்கு ஹனிமூனில் ஃபுல் ட்ரீட் கொடுக்க ரெடி ஆகிட்டா என் பொண்டாட்டி அப்படின்றது கிஸ் பண்ணி இருந்திருப்பாரு. ஆனால் அதான் அது ஹில் ஸ்டேஷன், பயங்கரமாக குளிரும்ல, நிறைய சுற்றி பார்க்குறதுக்கு இடம் இருக்கும்ல. சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குதான். ஆனால் அந்த 3 நாளும் நம்ம சுற்றி பார்க்க போகிறது இல்லை. அப்புறம் அந்த குளிருக்கு எதமா ஒன்றா பெட்டில் கட்டி பிடிச்சிக்கிட்டு பின்னி பிணைஞ்சிருக்க போகிறோம். போதும் அத்தான், பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, வாங்க கிளம்பலாம். லவ் யூடி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு, ஸோ ஆஃப்டர் தட் பாப்பாவை கூட்டிகிட்டு நீங்கள் 2 பேருமே ஸ்கூலுக்கு தான் கிளம்பி இருந்திருப்பீங்க. பாப்பா அழலாம் இல்லை, சமத்து பொண்ணா ஸ்கூலுக்கு போகிறா. நீங்கள் 2 பேருமே பார்த்து அவளை பாய் காட்டி வழி அனுப்பி வைக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் உங்கள் பார்லர் போயிருப்பீங்க. தேயாங்கும் வந்துட்டு அவரோட ஆஃபீஸ்க்கு போயிருப்பார். இப்படியே டேஸ் போகுது. ஒரு வழியாக நீங்கள் வந்துட்டு கொடைக்கானல் கிளம்புற டே வந்துருந்துருக்கும். பாப்பா உங்கள் 2 பேரையும் விடவே இல்லை. எங்கே மம்மி போகிறீங்க, எங்கே டேடி போகிறீங்கன்னு கேட்டு அழுதுகிட்டே இருந்திருப்பா. அவளை எப்படியோ சமாதானப்படுத்தி, திரும்பி வரும்போது உனக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான கிஃப்ட் இருக்குது, உனக்கு பஞ்ச் ஆஃப் சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வரும், பஞ்ச் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் வாங்கிட்டு வரும், உனக்கு ஒரு தம்பி பாப்பாவும் சேர்த்து வாங்கிட்டு வரோன்னு சொல்லி ஏதேதோ சொல்லி சமாதானப்படுத்தி அவளை வந்துட்டு உங்கள் அத்தை மாமா கிட்ட விட்டுட்டு நீங்கள் 2 பேரும் கிளம்பி இருந்திருப்பீங்க. ஸோ ஒரு வழியாக நீங்கள் 2 பேருமே கொடைக்கானல் ரீச் ஆகி இருந்திருப்பீங்க. தேயாங் வந்து ஒரு ரெசார்ட் புக் பண்ணி இருந்திருப்பாரு. அந்த ரெசார்ட் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக, எலிகண்ட்டாக, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. கப்பிள்ஸ்க்காகவே இருக்கிற ரெசார்ட் போல் இருக்குது. மேரிட் கப்பிள்ஸ் ஹனிமூனுக்காகவே வருவாங்க போல் அங்கே. ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் அந்த ரூம்குள்ளே போகிறீங்க. தேயாங் வந்த வேகத்துக்கு உங்களை அப்படியே பேக் ஹக் பண்ணிவிட்டு உங்களை அவ்வளோ டீப்பாக அப்சஸ்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் என்ன, உங்கள் அத்தானை பற்றி உங்களுக்கே தெரியும். அவ்வளோ பேர் இருக்கிற வீட்லேயே உங்களை சுற்றி சுற்றி வருவார். இவ்வளோ அழகாக பீஸ்ஃபுல்லாக ரொமான்டிக்காக இருக்கிற பெட்ரூமில் உங்களை சும்மாவை விடுவார். 6க்கு ஒரு வாட்டி, 7க்கு ஒரு வாட்டி, 10 மணிக்கு பக்கம் ஒரு வாட்டி வந்துச்சே ஃபீலிங்ஸ்ன்ற மாதிரி உங்களை வச்சு செஞ்சு இருந்திருப்பார். ஸோ அங்கேயும் அதே தான், அவரோட ஷர்ட்டை போட்டுட்டு அவரை செம்மையாக நீங்கள் செடியூஸ் பண்ணி இருந்திருப்பீங்க. அந்த ஷர்ட்டில் உங்களை பார்த்து இன்னும் ஆப்சஸ்ட் ஆகி அவர் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். ஸோ ஆஃப்டர் செவரல் ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 2 பேரும் அந்த பெட்டில் ஒன்றா கட்டி பிடிச்சிட்டு, அவர் சொல்லியிருப்பார்ல அந்த குளிரில் அப்படியே பின்னி பிணைஞ்சு இருக்கணும்னு, அதே மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ 2 பேருமே பெட்டில் கட்டி பிடிச்சிட்டு ஒருத்தர் அவ்வளோ டீப்பாக பார்த்துட்ருக்கீங்க.
எப்படி வாயான் இப்படி இருக்க? ம் எப்படி இருக்கேன்? ஒரு புள்ளை பெத்த அம்மா மாதிரியாடி இருக்க நீ. ஐயோ, உன்னை பார்க்கும் போதெல்லாம் ஃபீலிங்ஸ் வருது பொண்டாட்டி. போதும், ஏற்கனவே அளவுக்கு மீறி போயிட்டுருக்கு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. அவர் இன்னும் நல்லா உங்களை இழுத்து வச்சு ஹக் பண்ணிவிட்டு உங்களை பார்த்துட்டு குளிர்தா வாயான்? ம்ஹும். எப்படி குளிரும் உங்களை எப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்கும்போது அப்படின்னு அவரை பார்த்துட்டே சொல்கிறீங்க. ம், சரி, இந்த குளிருக்கு எதுமா ஒரு பாட்டு பாடலாமா 2 பேரும்? பாடலாம் அத்தா. சரி, நான் மேல் வாய்ஸ் பாடுறேன், அதுக்கு நீ ஃபீமேல் வாய்ஸ் பாடு, ஓகேவா? ம். இனி இரவே இல்லை, கண்டேன் உன் விழிகளில் கிழக்கு திசை. இனி பிரிவே இல்லை, அன்பே உன் உளறலும் எனக்கு இசை. உன்னை காணும் வரையில் எனது வாழ்க்கை வெள்ளை காகிதம். கண்ணாலியும் அதிலே எழுதி போனாய் நல்ல ஓவியம். சிறு பார்வையில் ஒரு வார்த்தையில் தோன்றுதே 100 கோடி வானவில். எனதுயிரே எனதுயிரே, எனக்கெனவே நீ கிடைத்தாய். எனதுறவே எனதுறவே, கடவுளை போல் நீ முளைத்தாய் அப்படின்ற மாதிரி 2 பேருமே சேர்ந்து அந்த பாட்டை பாடுறீங்களா? தேவங்க அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. என்ன தான் அப்படி பார்க்குறீங்க? இந்த பாட்டை நான் ஏன் இப்போ பாடினேன்னு உனக்கு தெரியுமா? ம் ஏன் பாடினீங்க? உனக்கு ஞாபகம் இருக்கா? நம்மளோட என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு ஜென்னி உன்கிட்ட எனக்கு டெடிகேட் பண்ண சொல்லி ஒரு பாட்டு பாட சொல்லியிருந்தா. அப்போ நீ இந்த பாட்டு தான் பாடின. நீங்கள் அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. அட ஆமாம்ல. ம், எனக்கு அப்போவே உன் கூட இந்த பாட்டை சேர்ந்து பாடணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் இன்னைக்கு பாட சொன்னேன். உண்மையாலுமே நீங்கள் ரொம்ப நல்லா பாடுறீங்க அத்தா. உங்கள் வாய்ஸ் ரொம்ப டீப்பாக சூப்பராக இருக்குது. அத்தா அத்தா, எனக்காக இன்னொரு பாட்டு பாடுறீங்களா ப்ளீஸ்? இன்னொரு பாட்டா? ம் உனக்காக பாடவா? ம் சரி, உன்னை பார்த்த அந்த ஒரு நிமிஷம் எனக்கு இந்த பாட்டு தான் என் மைண்டுக்குள்ளே வந்துச்சு. அந்த பாட்டை உனக்காக இப்போ பாடுறேன். பாடுங்க. பெண்ணே உனது மெல்லிடை பார்த்தேன், அடடா பிரம்மன் தஞ்சனடி. சற்றே நிமிர்ந்தேன், தலை சுற்றி போனேன், அவனே வல்லலடி. மின்னலை பிடித்து தூரிகை சமைத்து ரவிவர்மன் எழுதிய வதனமடி. 100 அடி பளிங்கை யாரடியாக்கி சிற்பிகள் செதுக்கிய உருவமடி. இதுவரை மண்ணில் பிறந்த பெண்ணில் நீதான் நீதான் அழகியடி. இத்தனை அழகும் மொத்தம் சேர்த்து என்னை வதைப்பது கொடுமையடி. அன்பே அன்பே கொல்லாதே அப்படின்ற மாதிரி அவர் அவ்வளோ டீப்பாக அந்த பாட்டை பாடுறாரு. நீங்கள் லிட்ரலி அவரை அவ்வளோ ஆசையாக பார்த்துட்ருக்கீங்க. அவர் அப்படி என்னாச்சு பொண்டாட்டி? உண்மையாலுமே என்னை பார்த்த அந்த ஒரு நிமிஷம் உங்களுக்கு இந்த பாட்டு தான் மைண்டில் தோணுச்சா? ம், என் கண்ணுக்கு அப்போ நீ ஒருத்தி மட்டும்தான் அழகாக தெரிஞ்ச. உன்னை விட ஒருத்தி இந்த உலகத்தில் அழகாக இருக்க முடியுமான்னு எனக்கு தோணுச்சு. என்ன அத்தா, என்னையே இப்படி உருக வைக்கிறீங்க? உன்னை அந்த அளவு உருகி உருகி லவ் பண்ணுறேன் பொண்டாட்டி. சரி, நீ அத்தானுக்காக ஒரு பாட்டு பாடு. நானா? ம், ம், பாடவா? பாடு தங்கம். இந்த பாட்டை உங்களுக்காக தான் பாடுறேன், ஓகேவா? அது எனக்கு நல்லாவே தெரியும்டி பொண்டாட்டி, பாடு. பெண்களை நிமிர்ந்து பார்த்திட உன்னினிய கண்ணியம் பிடிக்குதே, ஆஹா. கண்களை நேராய் பார்த்துதான் நீ பேசும் தோரணை பிடிக்குதே.
தூரத்தில் நீ வந்தாலே என் மனசில் மலையடிக்கும். மிக பிடித்த பாடலொன்றை உதடுகளும் முணுமுணுக்கும். மந்தகாசம் சிந்தும் உந்தன் முகம் மரணம் வரையில் என் நெஞ்சில் தங்கும். உனது கண்களில் எனது கனவினை காணப்போகிறேன். ஒன்றா ரெண்டாசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா? போதாதடி. அன்பே இரவை கேட்கலாம், விடியல் தாண்டியும் இரவே நீளுமா? என் கனவில் நான் கண்ட நாள் இதுதான். கலாபக் காதலா பார்வைகளாலா பல கதைகளா பேசிடலாம் கலாபக் காதலா அப்படின்ற மாதிரி அவரோட ஃபோர்ஹெட்டை அட்டாச் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சாங்கை முடிக்கிறீங்க. லிட்ரலி தேயாங்க்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும். ரொம்ப சூப்பராக பாடினடி பொண்டாட்டி. ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ணுறாரு. லவ் யூ டூ அத்தா, லவ் யூ ஸோ மச் அத்தா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் அப்படியே உங்கள் சீக்ஸை பிடிச்சிட்டு, வாழ்க்கையில் எப்பவுமே பிரியவே கூடாது ஓயன். இதே மாதிரி எப்பவுமே ஒன்றாவே இருக்கணும். உன் கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதிலே வாழணும், அதை பார்த்துக்கிட்டே சாகணும். எனக்கும் அத்தா, வாழ்க்கையில் இனிமேல் எந்த கஷ்டம் வந்தாலும் அது தாங்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஏன்னா என் கூட நீங்கள் இருக்கீங்க அத்தா. மரணமே என்கிட்ட வந்தாலும் அதை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். மரணம்னு ஒன்று வந்துச்சுன்னா அது என்னை தாண்டி தான் உன்கிட்ட வரணும். அவரை இன்னும் உங்களை க்ளோஸராக இழுத்துட்டு, உன்னை இன்னும் 100 ஜென்மத்துக்கு காதலிச்சுக்கிட்டே இருக்கணும் ஓயன். இந்த ஒரு ஜென்மம் பத்தாது எனக்கு. இன்னும் 7 ஜென்மத்துக்கும் உன்னை காதலிக்கணும், உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும். நீ என்னை அத்தான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக அத்தா, இன்னும் 7 ஜென்மத்துக்கும் உங்களை அத்தான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். உங்களை மட்டும்தான் அத்தான்னு கூப்பிடணும். ஐ லவ் யூ அத்தா அப்படின்ற மாதிரி அவரோட நெஞ்சில் சாஞ்சிட்டு நீங்கள் அழுவுறீங்களா? அவரும் உங்களோட ஹெட்டை டேப் பண்ணிவிட்டு அவருமே ஐ லவ் யூ ஓயன், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ணுறாரு. இப்படியே டேஸ் ஹாப்பியாக போகுது. ஒரு வழியாக நீங்கள் செகண்ட் பேபிக்குமே கன்சீவ் ஆகி இருந்திருப்பீங்க. லிட்ரலி குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும். உங்கள் பாப்பா மது வந்துட்டு தம்பி பாப்பா வர போகிறானான்னு சொல்லிட்டு அவள் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பா. இப்படியே நம்ம 1 இயர்க்கு அப்புறம் பார்க்கலாம். உங்களுக்கு அழகான ஒரு க்யூட்டான பாய் பேபி பிறந்திருக்கு. இன்றைக்கி தம்பிக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன். உங்கள் குழந்தைய நீங்கள் அழகாக அந்த தொட்டிலில் படுக்க வச்சுருக்கீங்க. மதுமிதாக்கு இப்போ 4 வயசு ஆகுது. அவள் உங்ககிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்கா, மம்மி தம்பிக்கு என்ன பேர் மம்மி, டேடி தம்பிக்கு என்ன பேர் டேடி அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. சரி, டேடி உனக்கு பேர் சொல்லுவேன், ஆனால் நீ அதை யாருக்கிட்டையும் சொல்லிடக்கூடாது, ஓகேவா? சொல்ல மாட்டேன் டேடி, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதும் தயாங் போய் சீக்ரெட்டாக பாப்பாவோட காதில் அந்த பேரை சொல்லி இருந்திருப்பாரு. வாவ், பேர் சூப்பராக இருக்கு, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு பாப்பா சொல்கிறா. இப்போ ஒரு வழியாக பிள்ளைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா பிள்ளையோட காதில் போய் பேர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இப்போ மது தான் டேடி டேடி நான் என் தம்பிக்கு பேர் வைக்கிறேனே ப்ளீஸ் அப்படின்னு கேட்டிருந்திருப்பாளா. ஸோ தயாங்கும் சரி ஓகே, நீயும் உன் தம்பிக்கு பேர் வை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ மதுவும் போயிட்டு தம்பியோட காதில் சித்தார்த் 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 அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறா பாப்பா. அச்சோ, மதுக்குட்டி தம்பிக்கு பேர் வச்சுட்டாளா, சித்தார்த்தா பேர் ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஃபேமிலியுமே அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துருந்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாருமே குழந்தைக்கு பேர் வச்சு குழந்தைய வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் தட் நீங்கள் தான் வந்துட்டு உங்கள் குழந்தைய வந்து கையில் வச்சுட்டு, சித்தார்த்தாடா தங்கம், நீங்கள் என் தங்கம்டா, நீங்கள் அம்மா பையனாக இருக்க போகிறீங்கடா நீங்கள் அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு கிஸ் பண்ணுறீங்க. ஏய் பிள்ளை என்கிட்ட கொடுறி அப்படின்னு சொல்லிட்டு தயாங் வந்து குழந்தைய வாங்கி கையில் வச்சுக்கிட்டாரு. அத்தா, நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் அவன் அம்மா பிள்ளையாக தான் இருப்பான், நீங்கள் வேணால் பாருங்கள். இருக்கட்டும்டி, இவன் என் சிங்க குட்டி,
அம்மா பையனாகவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி கிஸ் பண்ணுறாரு அவரும். டேடி அப்போ நான் நீ என் தேவதோட தங்கம் அப்படின்னு சொல்லி பாப்பாக்கும் கிஸ் பண்ணுறாரு. சார் அப்படியே ஒரு ஃபேமிலி போஸ்ட் கொடுத்தீங்கன்னா எண்டிங்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒய் நாட், கொடுத்துட்டா போச்சு, வாடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே ஃபேமிலி போஸ்ட் கொடுக்குறீங்க. ஸோ தையாங்கோட கையில் சித்தார்த், பக்கத்தில் நீங்கள், கீழே மது, 3 பேருமே அழகாக ஒரு ஃபேமிலி போஸ்ட் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் உங்கள் ஃபோர்ஹெட்டை அட்டாச் பண்ணிவிட்டு அந்த லவ்வை ஃபீல் பண்ணுற மாதிரி கேண்டிடாக ஒரு ஃபேமிலி போஸ்ட் கொடுத்துருந்துருப்பீங்க. அதுவுமே அழகாக ஃபோட்டோவில் விழுந்திருக்கும். அந்த ஃபோட்டோ தான் நீங்கள் எல்லோரும் நேற்று வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாலையும் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி உங்களோட லைஃப் உங்கள் அத்தானோடையும் உங்கள் குழந்தைங்களோடையும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும். ஹாப்பி ஃபேமிலி அண்ட் ஹாப்பி எண்டிங். ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த எஃப்எஃப் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். லிட்ரலி இந்த கடைசி எபிசோட் டப் பண்ணும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. அதே எமோஷனல் தான் லிசன் பண்ணிகிட்ருக்கிற உங்களுக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எஃப்எஃப்ல லவ், எமோஷ்னல், ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கணும், எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கணும், இது எல்லாத்தையுமே இந்த எஃப்எஃப்ல நான் காட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் நான் ஃப்யூச்சரில் எவ்வளோ எஃப்எஃப் கொடுத்தாலும் சரி, என்னோடய ஒன் அண்ட் ஒன்லி ஃபேவரட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மை அத்தான்னு நான் கண்ணை மூடிட்டு சொல்லுவேன். இன்றைக்கி இல்லைனாலும் எனக்காவது ஒரு நாள் இந்த எல்லா எபிசோட்ஸுமே 7K+ ரீச் ஆகுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ ரொம்ப எல்லோரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்னு ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு எண்டிங்னு ஒன்று இருக்கணும். அதுதான் லைஃப். ஸோ உங்களை நெக்ஸ்ட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்டோரியோடு வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். OT7 Purple You, I Purple You.